பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நம்ம சேனலில் வெளியிட்ட ஒரு வீடியோ ராஜவேல் சார் தான் பேசியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவால் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அது குறித்து தான் நம்ம இன்னைக்கு சாருக்கிட்ட ஒரு விவாதம் நடத்த போகிறோம். வணக்கம். வணக்கம் 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 அக்ஷயா. வணக்கம் கிரண். வலைப்பேச்சு அந்தணன் அவர் வந்து வலைப்பேச்சு அந்தணன் ஒரு சேனல் வச்சுருக்காரு. அதில் நம்ம சேனலில் வெளியான கண்டென்ட் குறித்து அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு, நான் பேசு தமிழா பேசுன்னு ஒரு சேனல் பார்க்குறத நிறுத்தி 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு. நீ எப்படி இந்த வலைப்பேச்சு சேனலை பார்க்குறத நிறுத்தி பல வருஷம் ஆச்சா, இல்லை நீ பார்த்துட்டு தான் இருக்கியா? இல்லை, நான் ரெகுலராக பார்ப்பேன். சரி, எதுக்கு ரெகுலராக பார்க்குறேன்? அதான் இந்த சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மட்டும்தானா, இல்லை அவரை ட்ரால் பண்ணி நீங்கள்லாம் சேர்ந்து இந்த வலைப்பேச்சை வந்து வடைப்பேச்சுன்னு ஒன்று பண்ணீங்களே? ஆமாம், அதுக்காகவா? ரெகுலராக பார்க்குறதுனால நம்ம அதை ட்ரால் பண்ணுறதுக்குன்னு தனியாக பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதுலேருந்தே நமக்கு ஒரு சில பாயிண்ட்லாம் கிடச்சிரும். முக்கியமாக அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னோட பர்சனலாக என்னென்னா, நம்ம வந்து சூர்யாவுக்கு எதிரான வன்மத்தை பரப்புற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரோட இதே சேனலில் வாங்க அஜித்தை புறக்கணிப்போம் அப்படின்னு அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். தொடர்ந்து அஜித்துக்கு எதிராகவும் ரஜினிக்கு எதிராகவும் வன்மத்தை பரப்பக்கூடிய நபராக தான் நான் அவரை பார்க்குறேன். சரி, அந்தணன் பற்றின பார்வை உனக்கு அதுதான். அக்ஷயா, நீ வந்து வலைப்பேச்சு பார்த்திருக்கியா? நான் அவரோட சேனலே பார்த்ததே இல்லையா? சரி, ஓகே. அவர் அட்லீஸ்ட் அப்படி ஒரு நபர் இருக்காருனாவது உனக்கு அப்படி ஒரு கேரக்டர் இருக்காருன்னு தெரியும். அவங்க பெருசா இன்ஃபர்மேட்டிவா சொல்ற பிறகு காசிப் தான் நிறைய பேசுவாங்க. சோ காசிப் பேசுறது எனக்கு பிடிக்கும்ன்றனால அவர் சேனல் அவ்வளவு. ரீசெண்டா நயன்தாரா கூட வந்து அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தெரியுமா? பார்த்தேன். என்ன சொல்லியிருந்தாங்க ஞாபகம் இருக்கா? கமெண்ட் இப்போ எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. அந்த கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்றது மங்கீஸ் 3 monkeys அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு மங்கி 3 குரங்குகள்னு ஒரு பொம்மை விற்கும்ல, அது என்ன 3 விஷயத்த சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி, கெட்டதை பேசாத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பார்க்காதேன்னு. அந்த மாதிரி ஒரு 3 monkeys வந்து தொடர்ந்து எனக்கு எதிராக விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் யூ டோன்ட் வாட்ச். பிடிக்காதா? காசிப்னால பிடிக்காது. அவங்க அதிகமா இன்ஃபர்மேஷனே சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்றத பார்த்தாலே நமக்கு தெரியும் அவங்க பேசுறது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலே அதை பார்க்க மாட்டேன். ஓகே கிரண், உனக்கு டைம் இருக்கா? ஒரு தடவை கூட ஒரு வீடியோ கூட நான் பார்த்தது இல்ல. சரி, அவர் பேரு அந்தணன் அப்படின்னு இன்னைக்கு காலையில தான் தெரியும். ஓகே, அந்த அந்தணனா அனந்தனான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. சிறப்பு, நல்லா. ஓகே, மொத்தத்துல நீங்க எல்லாரும் செஞ்ச சம்பவம் தான் சொல்லுவாங்கல்ல, முற்பிறவியில எங்க முப்பாட்டை எல்லாம் செஞ்சு வச்சது என் தலையில வந்து விடியுதுங்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டுறீங்களா? அது எல்லாத்தையும் கடைசியா என் மேலதான் வன்மத்தை கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ நான் பார்த்தேன். நம்ம பேசியிருந்த வீடியோலயே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அது அந்தணன் பார்த்தாரான்னு தெரியல. அதை முதல்ல நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்னன்னா, ஒரு நல்ல படம் ஓடும், கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த கண்டென்ட் வந்து ஓடிடும். கரெக்டா? அதை நான் என்னோட வீடியோவில் எடுத்தோடனே சொல்லியிருப்பேன். திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோலையும் அதை நம்ம இப்போ ப்ளே பண்ணலாம். பீம் படத்தின் மூலமாக எழுந்த அந்த ஒரு வெறுப்பை சூர்யாவினுடைய ரெட்ரோ படம் கொஞ்சமாவது மட்டுப்படுத்தியிருக்கான்னு கேட்டீங்க. எனக்கு அது மட்டுப்படுத்தியிருக்கா இல்லையாங்கிறத எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியல. ஆனால் ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா அந்த படம் ஓடும். என்னதான் இங்கே 1000 விமர்சனங்கள் எடுத்து வைத்தாலும், அந்த படத்துக்கு எதிராக யார் கருத்து சொன்னாலுமே ஒரு நல்ல படம் ஓடும், ஒரு நல்லா இல்லாத படம் ஓடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். என்னுடைய வீடியோவில் நான் சொன்னதை எல்லோருமே கேட்டிருப்பாங்க. நானே ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஒரு நல்ல கண்டென்ட் எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்தாலும், அதை வந்து ஒரு கட்சி எதிர்த்தாலும் இல்லை வந்து ஒரு கட்சி எதிர்க்கலைனாலும் அது ஓடும். ஒரு உதாரணத்துக்கு பாபா. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு படத்தை ஒரு கட்சி வந்து நேருக்கு நேராக நின்று எதிர்த்து அந்த படத்தை ஓட விடாமல் பண்ணுவோன்னு சவால் விட்ட ஒரு படம் வந்து பாபா. பாபா படத்தினுடைய திரைப்படம் அது அப்போ வந்து ரீல் இல்லையா, ரீல் பாக்ஸில் வந்து ரீலாக போகும். அந்த பெட்டியை வந்து ஜெயங்கொண்டத்தில் தூக்கிட்டு போயிட்டாங்க. தியேட்டரில் படம் போடுறதுக்கு முன்னாடி அந்த படப்பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தேடி பிடிச்சி எங்கேயும் முந்திரி காட்டிலேருந்து அந்த படப்பெட்டியை தூக்கிட்டு வந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்து. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. கியூபில் ப்ரொஜெக்டரில் கோடை என்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக படம் எல்லா திரையரங்கத்துக்கும் வந்துடுது. பாபா படம் ஓடாமல் போனதுக்கு காரணம் பாமகவா அல்லது பாபா படம் நல்லா இல்லையா? என்ன காரணம்? பாபா படம் பார்த்துருக்கீங்களா? 3 பேருமே பார்த்துருக்கீங்களா? படம் பிடிக்குமா உனக்கு? அந்த படம் இப்போ சூப்பர் ஸ்டார்னு எடுத்தாலே ஒரு கிளாஸ் ஒரு மாஸ் இருக்கணும். அதுதான் அவரோட ஸ்டைல் தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பொதுவா. அந்த படத்துல அப்படியே சூப்பர் ஸ்டார் வேற மாதிரி இருப்பாரு. அதனால எனக்கு அவ்வளவா பிடிக்காது. கவுண்டமணி காமெடிக்காக அந்த படம் சில காட்சிகள். ஓகே, உனக்கு படம் பிடிச்சிருந்தது? அதாவது எனக்கு நினைவு தெரிந்து நான் தியேட்டர்ல போய் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் பாபாலாம். ஓகே, முதல் படமே சிறப்பா வந்திருக்கு. ஆமா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ரத்னா தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அங்கதான் பார்த்தேன். ஓகே, எனக்கு அப்பயும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பாபா படம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, உனக்கு? எனக்கு அந்த படம் பிடிக்கும். ஆனா நிறைய பேர் இந்த படம் நல்லா இல்ல படம் ஆக்சுவலி பார்த்தனா இட்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர். ஓகே, என்ன காரணம்னா பாமக எதிர்த்ததுனால இல்ல, படம் நல்லா இல்ல. ஓகே, படம் வந்து என்கேஜ் பண்ணல. இப்போ அண்ணாமலை இந்த பக்கம், பாஷா இந்த பக்கம் பாபா. எந்த படம் பெஸ்ட் படம்? பாஷா அண்ணாமலைனா எந்த படம் பெஸ்ட் படம்? பாஷா. ஏன் அண்ணாமலையும் சூப்பர் ஹிட் தான், பாஷாவும் சூப்பர் ஹிட் தான். ஏன் பாஷான்னு சொல்றோம்னா அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, அந்த படத்தோட மேக்கிங், அது கொடுக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீன்ஸ்ல இருக்க கூஸ் பம்ப்ஸ் இதெல்லாம் தான்.
ஸோ பாபாங்கிறது கண்டென்ட்டா ஃபெயிலியர். ஸோ கண்டென்ட்ல பிரச்சனை இருந்தது, அதனால அந்த படம் ஓடல. இது ஒண்ணு. 2வது காரணம், அந்த படம் வந்து தன்னுடைய கடைசி படமா இருக்கும்னு ரஜினி சொன்னாரு. அப்ப ரஜினி ரசிகர்கள் என்ன நினைச்சாங்க, இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னா இதோட தலைவர் வந்து படம் நடிக்கிறதை நிறுத்திடுவாரு. இந்த படத்தை வந்து நம்ம ஓட விடாம பண்ணிட்டோம்னா, எப்படி இப்ப இன்னைக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஜடேஜா அவுட் ஆனா தோனி வருவாரு, தோனி வந்து ஜெயிக்க வச்சிருவாரு நம்புறாங்களோ அந்த மாதிரி என்ன நம்புனாங்கன்னா, இந்த படத்தை வந்து ஓட விடாம பண்ணிட்டோம்னா இதுக்காகவே தலைவர் இன்னொரு படம் நடிப்பாரு, அதுக்காக நம்ம பாபா படத்தை பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி நீ வந்து தியேட்டர்ல திருநெல்வேலியில போய் பார்த்தியோ அதே மாதிரி நானும் கும்பகோணத்துல வாசுன்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் இப்போ வரைக்கும் இருக்கு. அந்த வாசு தியேட்டர் வாசல்ல போய் படம் பார்க்கறது நிற்கும் போது என்னை கூப்பிட்டு ஒரு ரஜினி ரசிகர் டிக்கெட்டை கொடுத்துட்டு சொல்றாரு, தம்பி நாங்கெல்லாம் படத்துக்கு போறதா இல்லை, ஏன்னா இந்த படம் ஒன்றுச்சுன்னா எங்க தலைவர் வந்து நடிக்கிறதை நிறுத்திடுவாரு, அதனால நாங்கள் இந்த படத்தை பார்க்காம புறக்கணிச்சு எங்க தலைவர் இன்னொரு படம் நடிக்க வைக்க போறோம். எவ்வளவு விவரமான ஆட்கள் பாரு. ஸோ இப்படி பல காரணங்கள் தான் அந்த படம் ஓடாததுக்கு காரணமே தவிர பாமக தான் காரணம்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு புரிதலற்ற தன்மை. பாமக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க. மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, ஏன்ப்பா தியேட்டருக்கு போயிட்டு அவன் வேற புட்டியை தூக்கிட்டு ஓடுறான், எவனோ வந்து கலவரம் பண்ணுவான். சரி, ஒரு படத்துக்கு எதிர்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் அந்த படத்துல வந்து அந்த படம் ஓடக்கூடிய திரையரங்குகளை முற்றுகையிடுறாங்க, பெட்ரோல் குண்டு வீசுறாங்க, ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து வாசல்ல நின்று கத்துதுன்னா நம்ம அந்த படத்துக்கு குடும்பத்தோட போக விருப்பப்படுவோமா? எதுக்குப்பா போய்கிட்டு நினைப்போம்ல. இந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணாங்க. பாபா படத்தால நஷ்டம் அடைந்த விநியோகஸ்தர்கள் எல்லோருக்கும் ரஜினி என்ன பண்ணாருன்னா ஒரு விழா வச்சு எப்படி வந்து சக்சஸ் மீட் பண்ணி எல்லாருக்கும் கேடயம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு தமிழ் சினிமாலே முதல் தடவை அந்த படத்துல தான் அந்த ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணாரு, நஷ்டத்தை கொடுத்தாரு. என்ன நம்பி தானே இந்த படம் வாங்குனீங்க, இந்த படம் வந்து இவ்வளவு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு இல்ல, அதனால இந்த நஷ்டத்தை நான் திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னாரு. எதுக்காக இதை சொல்றேன்னா, அன்று முதல் இன்று வரை எந்த ஒரு கட்சியாலேயோ அல்லது ஒரு சித்தாந்தத்தாலேயோ ஒரு படத்தை முற்று முழுதாக வீழ்த்தி விட முடியாது. இங்க நிறைய சொல்றோம், நாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து, அதாவது நான் உட்பட நாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த படத்தை ஓட விடாம பண்ணிட்டோம், இந்த படத்தை வந்து நாங்க தடுத்துட்டோம், இந்த படம் ரிலீஸ் ஆகாம பண்ணிட்டோம், அப்படிலாம் கிடையாது. நம்மளால ஒரு கருத்தை சொல்ல முடியும். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிமாறன் தயாரிப்புல வந்து பேட் கேர்ள் ஒரு எக்ஸாம்பிள். அதுல ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சார சீரழிவுகள் எல்லாத்தையும் ஒரு பெண்ணுடைய லைஃப் ஸ்டைலில் காட்டுறாங்க. அப்படி இப்படி நிறைய எதிர்ப்புகள் வந்தது, நிறைய விமர்சனங்கள், இதெல்லாம் வந்தாலும் கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிசைட் பண்ணியிருந்தாலோ அல்லது அந்த படம் வந்து ஹிட் ஆகணும்னு டிசைட் ஆயிருந்ததுனாலோ ஹிட் ஆயிருக்கும். அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்றவங்க கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லோரும் சொல்லுது போல இங்கு பாஜக என்பதோ அல்லது இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் கூட்டம்ங்கிறதோ வெரி மீகர் பர்சன்டேஜ் தானே. 2%, 3% இல்ல நோட்டா கீழே இருக்கிற கட்சி, இல்ல அதையும் மீறி போனாலும் 11% இருக்கிற கட்சி தான். அதுக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் அந்த படத்தை கொண்டாடணும்னு நினைச்சாங்கன்னா கொண்டாடுவாங்க. இதை அப்படியே கட் பண்ணி இன்னொரு சைடு வச்சு பார்க்கலாம். இப்போ இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த படங்கள்ல 2 படத்தை குறிப்பிடணும். ஒன்று விஸ்வரூபம், இன்னொன்று துப்பாக்கி. 2 படமே பிளாக் பஸ்டர். கரெக்டா? ஸோ அப்போ கண்டென்ட் தான் செல் ஆகுது. நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எதுக்காக இதை சொல்றேன்னா, நான் என்னோட வீடியோலயே ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தேன். இந்த படத்தை பிஜேபி ஓட விடாம பண்ணல, பாமக ஓட விடாம பண்ணல. ஆனா பிஜேபி, பாமக, வன்னியர் அல்லது ஹிந்துத்துவா இந்த போர்வையில சூர்யாவுக்கு எதிரான ஒரு கூட்டம் இருக்கும்ல, அப்படி சூர்யாவுடைய படங்களை ஓட விடாமல் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் பிஜேபி போர்வையில, சங்கிகள் போர்வையில, ஹிந்துத்துவா போர்வையில, வன்னியர் போர்வையில, பாமக போர்வையில வந்தும் இந்த படத்துக்கு எதிராக ஒர்க் பண்ணலாமா இல்லையா? ஏன்னா சோசியல் மீடியாங்கிறதுல அனானமஸ், நம்ம முகத்தை காட்ட வேண்டியது இல்லை. நான் என்னோட வீடியோல நான் சொல்லியிருந்ததனுடைய நோக்கமே என்னன்னா, எப்படி பார்த்தாலும் சூர்யா பேசினது தவறு. அதாவது அவருடைய படங்களின் வாயிலாக அவர் பேசினது கூட கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ். அது அவர் வந்து சொல்லல, இயக்குனருடைய கருத்து தானே, அதுக்கு எப்படி ஒரு நடிகர் பொறுப்பேற்க முடியும் நம்ம கேட்கலாம். கரெக்ட், கேட்கலாமா இல்லையா? ரஜினி வந்து ரஞ்சித்தோட படத்துல நடிச்சாரு. இப்போ காலா படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கக்கூடிய சண்டைங்கிறத உல்டாவா ரஜினி ராவணனா இருப்பாரு, அந்த பக்கத்தில் இருக்க நானா பட்டேகர் வந்து ராமனா இருப்பாரு. அவர் வீட்டில் ராம பூஜை நடந்துகிட்டே இருக்கும், ராமநவமிக்கான பூஜை நடக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ராவணனா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க, இவர் கருப்பு ட்ரெஸ்ல காட்டியிருப்பாங்க, காலான்னு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் பல சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வச்சிருப்பாரு. இப்போ இதுக்காக ரஜினியை யாருமே திட்டல. அப்பவும் யாரை தான் திட்டினாங்க? ரஞ்சித்தை தான் திட்டினாங்க. ஆனா ஜெய்பீம் படத்துல ஒரு வன்னியர் சமூகத்தை சித்தரிச்சிட்டாங்க, தவறா சித்தரிச்சிட்டாங்க, அல்லது அந்த வரலாறு வந்து கொஞ்சம் சிதைச்சிட்டாங்க. உண்மையாகவே பாதிக்கப்பட்ட அந்த பழங்குடி சமூக மக்களுக்கு உறுதுணையாக நின்றது அந்த ஊராட்சி தலைவராக இருந்த ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். குறிப்பாக அந்த படத்துக்கே பார்த்தீங்கன்னா வசனங்களை வந்து ரீரைட் பண்ணி கொடுத்தது கண்மணி குணசேகரன் என்ற ஒரு வன்னிய எழுத்தாளர் தான். அவர் ஒரு நடுநாட்டு சேர்ந்த ஒரு இலக்கிய படைப்பாளி. இப்படியெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. இந்த இடத்துல என்ன நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னா, சூர்யாவுக்கு அதுல எந்த விதமான பங்கும் இல்லை. ஞானவேல் தான் அதை எழுதினாரு, ஞானவேல் தான் டிசைட் பண்ணாரு. ஜெய்பீம் படத்துக்கு முன்பாக பின்பாக சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்தது, எதிர்ப்பு இருந்தது. இதெல்லாம் தாண்டி சூர்யா இன்னைக்கு அவருடைய படங்களின் வாயிலாக, அதாவது அவருடைய படங்களை அவர் சூஸ் பண்ண விதத்தின் வாயிலாக ரசிகர்களை விட்டு அந்நியப்பட்டிருக்காரா இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. கரெக்டா? அவருடைய படங்கள் கடைசியா ஜனரஞ்சகமா மக்களால் எப்படி கொண்டாடப்பட்டுச்சு, எப்போ கொண்டாடப்பட்டுச்சு? ஜெய்பீமா இருக்கட்டும் அல்லது சூரரை போற்றா இருக்கட்டும், அவர் சமீபத்தில் பார்த்த 2 கமர்ஷியலி குட் மூவிஸ்ன்னு சொன்னா அந்த ரெண்டு படங்களுமே திரையரங்கத்துக்கு வரல. அதுல பாத்தீங்கன்னா ஜெய்பீம் வந்து ஒரு தியேட்டரிக்கல் மூவி கிடையாது, அது வந்து ஒரு ஓடிடிக்கான படம் தான். ஆனா சூரரை போற்று ஒரு தியேட்டரிக்கல் மூவி. ஒரு தியேட்டர்ல அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்திருந்தா அது ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்திருக்கும், தியேட்டரிக்கலா ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கும். கடைசியா
சிங்கம் படத்துக்கு பிறகு, அதாவது 2009 வந்த சிங்கத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 16 வருஷம் ஆயிடுச்சு. 16 வருடங்களாக ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றிக்காக சூர்யாவுடைய திரைப்படங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் கலை யதார்த்தம். ஸோ இதுக்கு காரணம் வன்னியர்களோ அல்லது பாஜகவினரோ அல்லது இந்துத்துவவாதிகளோ சங்கிகளோ மட்டுமல்ல. அதுக்கு காரணம் யாரா இருக்க முடியும்? நீங்க நல்ல படத்தை சூஸ் பண்ணி நல்ல கமர்ஷியலான ஒரு படத்தை ஒரு என்டர்டெய்னர் எடுத்து பண்ணீங்கன்னா யாரும் உங்களை குறை சொல்ல போறா? இப்போ அயன் மாதிரி ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, ஓடுமா ஓடாதா? கண்டிப்பா கண்டிப்பா ஓடும். யார் எதிர்த்தாலும் ஓடும். கரெக்டா? நம்மளே திட்டிட்டு வீடியோ போட்டுட்டு நம்மளே கூட கூட்டத்தில் போய் நின்று கியூல டிக்கெட் வாங்கி படம் பார்க்க போறோம். ஸோ அது வேற. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த அந்தணன் மாதிரியான ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரிக்கிறாரு. எப்படி திரிக்கிறாருன்னா, நம்ம ஏதோ சூர்யா மேல காழ்ப்புணர்ச்சி கொண்டு நம்ம வந்து சூர்யாவை வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நம்ம சூர்யாவை சிறுமைப்படுத்துற மாதிரியும், நமக்கு ஏதோ சூர்யா மேல தனிப்பட்ட பிரச்சனைகள் வாக்கிய வரப்பு தகராறு இருக்க மாதிரியும் சொல்றாரு. ஆக்சுவலி அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அது என்னோட வீடியோலயும் நான் சொல்லியிருந்தேன். அதை நான் திரும்பவும் சொல்றேன். இந்த படம் கண்டென்ட்டாவே ஒரு ஆவரேஜான ஒரு கண்டென்ட் தான். நேர்கோட்டில் கதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி விடாப்பிடியா வித்தியாசமா தான் நான் படம் எடுப்பேங்கிற பேர்ல அங்க இங்க அங்கன்னு ஏதேதோ சொல்லி லவ், லாஃப்டர், வாரு, தம்மம், ஒன்னு அது இதுன்னு ரசிகர்களை ரொம்ப போட்டு குழப்பி கதை சொல்றதா முடிவு பண்ணிட்டோம்னா அது குழப்பத்தையும் தெளிவா சொல்லணும். இங்க குழப்பமான ஸ்கிரீன் பிளே எத்தனையோ வந்திருக்கு, ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்கிரீன் பிளே. ஃபார் எக்ஸாம்பிள் மாநாடு மாதிரியான படங்கள். மாநாடு படத்துல பார்த்தோன்னா எவ்ரி சீன் வில் பி கெட்டிங் ரிப்பீட்டட், லூப், டைம் லூப் தான் கதை. பட் இருந்தும் கூட அந்த படம் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுச்சு. கரெக்டா? எப்படி கொண்டாடப்பட்டுச்சு? திரைக்கதை தெளிவா இருந்துச்சு, அதனால கொண்டாடப்பட்டுச்சு. சொல்ல வந்த விஷயத்த ஒரு நேர்கோட்ல சொன்னாங்க, ஆனா அந்த நேர்கோட்டுக்குள்ளார ஒரு டைம் லூப் இருந்தது. பட் இருந்தும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ அப்போ இந்த படத்துடைய கண்டென்ட்ல இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு என்ன ஒரே தெரியா மொத்தமா நம்ம மேல பழி போடுறாங்கன்னா, ஏதோ நம்ம தான் அந்த படத்தை வந்து கெடுக்கிறதுக்கு. ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனல்ல நம்ம வீடியோ ஒரு 50,000 60,000 வியூஸ் போயிருக்கும். இந்த வீடியோனால அந்த படத்தினுடைய வசூல் பாதிக்கப்பட்டுரும், அல்லது நம்ம வந்து இந்த வீடியோ போட்டு சூர்யாவை வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றதே ஒரு மிகைப்படுத்தலாம் நான் பார்க்குறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஒப்பீனியன். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது நீங்க சொல்லுங்க. நீங்க சூர்யாவை பத்தி சொல்லியிருந்தீங்க. கடைசியா 2009 தான் அவர் வந்து அந்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு கிடைச்சதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கம் 2 கூட அந்த அளவுக்கு ஒன்னு அளவுக்கு இல்லைனாலும் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. எனக்கு அந்த படம் பிடிச்சது. ஆமா, அதுக்கு அடுத்து வந்த படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம் நல்லா இல்லாமலே அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த நீங்க சொன்னதுக்கு அப்புறமா இந்த சம்பவத்துக்கு பிறகு அது வந்து அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பா சொல்லணும்னா இந்த வீடியோ அவர் போட்டதுக்கு, அந்த வீடியோ போட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம இந்த ட்ரோல் பண்ணதா கூட இருக்கலாம். அது ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் வந்து பர்சனலாவே உங்களை அட்டாக் பண்ணியிருந்தாரு. ஒரு வார்த்தை 7 மணிக்கு மேல எடுத்தாரா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஞ்சன்ஸோட சொன்ன ஒரு வார்த்தையா தான் நான் பாக்குறேன். இல்ல, நானுமே அதை பார்த்தேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல போறோம்னா அவர் முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து அவரோட ரேடியோ ஷோ கேட்பேன், அது வந்து குரல் வந்து கேட்பதற்கு மந்திரம் போல இருக்கும், அவர் வந்து ரொம்ப அருமையா பேசுவார், இனிமையா பேசுவார், அவருடைய லவ் குரு ஷோக்கு நான் ஃபேன், இதெல்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோ எப்போ ரெக்கார்ட் பண்ணாருன்னு தெரியல, 7 மணிக்கு மேலே பண்ணாராங்கிறாரு. நம்ம அண்ணன்னு சொல்லிட்டோம். அதனால இப்போ நம்ம பதிலுக்கு நம்மளும் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். அண்ணன் இந்த வீடியோ எத்தனை மணிக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணாரு அப்படின்னு நம்மளும் கேட்கலாம். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அந்த ஒரு வார்த்தை வந்து அவருடைய தகுதிக்கு. ஏன்னா அந்தணன் உனக்கு தெரியுமான்னு தெரியல, அந்தணன் பிஸ்மி, எனக்கு சக்தி பற்றி பெருசாக தெரியாது. இந்த 2 பேருமே பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் வெகு காலமாக ரிப்போர்ட்டிங்கில் இருக்கிறவங்க. சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி யூனியனே இருக்குது. இவங்களுக்கு என்ற ஒரு தனி யூனியன் இருக்குது. ஒரு கட்டம் வரை, அதாவது இந்த டிஜிட்டலுங்கிற ஒரு ஸ்பேஸ் இவ்வளோ ஓப்பன் ஆகாத வரை மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்காம தங்களுடைய அடையாளத்தை நிரூபிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த ஒரு பெரும் கூட்டம் இந்த சினிமா பத்திரிகையாளர் கூட்டம். அதுலேயுமே இன்னைக்கும் நிறைய பேரால இவங்க அளவுக்கு ஜொலிக்க முடியல. கரெக்டாக அந்த டிஜிட்டலுடைய அந்த பெனட்ரேஷனை புரிஞ்சுக்கிட்டு, ஓகே இனிமேல் டிஜிட்டல் தான் எதிர்காலங்கிறத உணர்ந்து இவங்க இமீடியட்டாக வலைப்பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருந்தவங்க. சினிமாவை பற்றியே எப்போதும் எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் சினிமாவில் இயங்கி கொண்டிருந்த பிஸ்மியா இருக்கட்டும், அல்லது அந்தணனா இருக்கட்டும், சக்திவேலா இருக்கட்டும், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, தேவராஜன், அவங்க இவங்கன்னு ஒரு இந்த சினிமா பத்திரிகையாளர் கூட்டம்ங்கிறது ரொம்ப பெரிய கூட்டம். ஸோ இப்போ இந்த ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ் இருக்காங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் பிரசாந்த், ப்ளூ சட்டமாறன், இவங்கெல்லாம் இல்லை. இவங்கெல்லாம் ஆன்லைன் வந்த பிறகுதான் இவங்க சினிமாக்குள்ளாரையே ரிவ்யூக்குள்ளாரே வந்தாங்க. இவங்கெல்லாம் ஆன்லைனுக்கு முன்னாடியே பத்திரிகைகள்ல, சிறு குறு பத்திரிகைகள்ல சினிமா சம்பந்தப்பட்ட மேகசின்ஸ்லேயே நிறைய தொங்கும். பத்திரிகையா உங்கள் அஜித் அப்படின்லாம் பத்திரிகை வரும், உங்கள் விஜய் அப்படின்னு இருக்கும், எம்ஜிஆர் ரசிகன் பத்திரிகை இருக்கும். இந்த மாதிரியான பத்திரிகை காலகட்டத்தில் இருந்து நான் சொல்றது ரொம்ப வெகு காலமாக சினிமா பிஆர்ஓ, சினிமா ரிப்போர்ட்டிங்கு, சினிமா பீட்டை தவிர இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் இந்த டிஜிட்டலை கரெக்டாக உணர்ந்து இந்த வலைப்பேச்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு அவங்களுக்குன்னு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை சம்பாரிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கன்சிஸ்டன்டான உழைப்பு இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நீ வலைப்பேச்சோட பின்னோக்கி போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, ஸ்டுடியோ, செட்டு, அதில் இருந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து
இன்னைக்கு நல்ல ஒரு வளமான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி உங்களோட உழைப்பு இருக்கு. நம்ம அதை பத்தி ஒன்றும் வருத்தப்படுறதுக்கோ விமர்சிக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களோட உழைப்பு, அவங்களுக்கு ரசிகர்கள் கொடுத்த ஆதரவு இன்னைக்கு நல்ல ஃபினான்ஷியலி தே ஆர் இன்னைக்கு ஒரு குட் பொசிஷன்ல இருக்காங்க. கம்பேரிங் டு அதர் இன்னும் சினிமாவை பெஸ்டா இன்னும் ரொம்ப அனலிட்டிக்கலா ரிப்போர்ட்டிங் பண்ணவங்களை விட இவங்க இன்னும் பெட்டரான இடத்துல தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் அந்த ஒரு வார்த்தையெல்லாம் வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு பர்சனல் ஒரு வெஞ்சன்ஸ்லயோ இல்லை ஒரு கோவத்திலையோ அல்லது இந்த வீடியோவை யாரோ ஒருத்தர் அவரை போட சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஓகே, ஸோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க அவருக்கு ஒரு டிமாண்ட் கூட வச்சிருக்கலாம். ஸோ அவங்க கூட சொல்லி இந்த மாதிரி கூட அவர் பேசியிருக்கலாம். பட் அது அவர் பேசியதாக நான் எனக்கு ஃபீல் பண்ணல. பட் அந்த இடம் ஒரு சின்ன ஒரு நெருடலான ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது முதல் முறை கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி யோகி பாபுவோட விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவரை பத்தியுமே அவர் வந்து ஈத்தரை இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி நயன்தாராவை பத்தியும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அஜித் பத்தியும், நான் ஒரு அஜித் ரசிகங்கிறனால எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து எப்படா தொடர்ந்து இதாவே இருக்கு. சமீபத்துல ஒரு இடத்துல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்ல வேறொரு நண்பர், ஓகே, ஏன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளார நானுமே ஒரு சினிமாவில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுவுமே அவர் சொல்லியிருக்காரு, அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசினது பிஸ்மியா அந்தனா இல்லை வந்து சக்திவேலான்னு தெரியல. பட் இந்த டீம்ல ஒருத்தர் என்ன பேசியிருக்காங்கன்னா, நயன்தாராவை வந்து நாங்க இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு ஓட விடுறோம் பாருங்க, துண்டை காணும் துணியை காணும்னு அந்த அம்மா ஓட விடுறோம் பாருங்க, அது பண்றோமா இல்லையா அப்படின்னு. அதாவது இவங்களை வந்து பத்தி அவங்க கமெண்ட் பண்ணிட்டாங்களாம், 3 monkeysன்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்காக நயன்தாராவை ஓட விட்டுருவாங்களாம். ஸோ அப்படின்னா நயன்தாரா மாதிரியான ஒரு நடிகையினுடைய உழைப்பை எவ்வளோ லேசாக இட போடுறாங்க பாரு. ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு படத்தில் அறிமுகமாகி, ஐயா மாதிரியான ஒரு படத்தில் அறிமுகமாகி, ஒரு கிளாமர் கேர்ள், ஒரு கிளாமர் டால் அந்த மாதிரியான ஒரு கோஷன்ட்ல இருந்து அதற்கு பிறகு பர்சனல் லைஃப்ல பிரேக்கப்பு, ஒரு முறை அல்ல 2 முறை ஒட்டுமொத்த சமூகமும் ஒட்டுமொத்த மீடியாவும் குத்தி கிழிச்சு இனிமே அவங்க கரியரே முடிஞ்சிருச்சுங்கிற பொழுது அவங்க துணிச்சலா எழுந்து வந்து இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லி எழுந்து நிற்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லேடி உங்களை விமர்சிச்சிட்டாங்கன்னா, துண்டக்கானும் துணியக்கானும் நீங்க ஓட விட்டுருவீங்க அப்படின்னு நீங்க பேசுறீங்க. நீங்க எல்லோருக்கும் வந்து பாடம் எடுக்கிறீங்க. சூர்யா மேல உங்களுக்கு என்ன வன்மம், சூர்யாவை வந்து வீழ்த்த முடியாது, சூர்யா வந்து யானை இல்லை, அவர் வந்து குதிரை அப்படின்லாம். ஸோ சூர்யா யானை இல்லை குதிரைனா நயன்தாரா மட்டும் என்ன, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நயன்தாராவை நீங்க நினைச்சா 3 பேர் உட்கார்ந்து நீங்க பேசி நீங்க நயன்தாராவை ஓட விட்டுருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ எதுக்காக இதை சொல்றேன்னா, நீங்க சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனை இருக்குங்கிற மாதிரியான ஒரு உருவகத்தை ஏற்படுத்தாதீங்க. ஏன்னா அதுல இன்னொரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்குலாம் சினிமாவை பத்தி எதுவும் தெரியாது, நாங்க வந்து ரொம்ப காலமா சினிமால இருந்தவங்க, நாங்க சொல்றோம் சூர்யா எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காருன்னு. அவருக்கு தெரியலைன்னா நான் அதை திரும்ப இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா பாண்டியராஜ் சார் கிட்ட ஒர்க் பண்ணேன். 2012 என்னோட ஃபர்ஸ்ட் படம், அதாவது டைட்டில் கார்டு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் படமா சொல்லணும். 2012 கேடி பில்லா கில்லாடி ரங்கா தான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். நான் அதில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டராகவும் எனக்கு அந்த படத்துலேயே 2 டைட்டில் கார்டு வரும். ஏன்னா அந்த படத்தோட வீடியோ எங்கேயாவது இருந்ததுன்னா செக் பண்ணிக்கிட்டோம். ஸோ உதவி இயக்குனர், உதவி வசனம்னு 2 டைட்டில் கார்டு வரும். 2வது நான் ஒர்க் பண்ண படமே இதே 2D ப்ரொடக்ஷன்ஸுக்கு சூர்யா சாருடைய படம் தான். பசங்க 2 தான் நான் ஒர்க் பண்ண 2வது படம். அந்த படத்தோட பூஜை ஃபோட்டோஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இந்த பூஜை ஃபோட்டோஸில் அந்த பூஜையெல்லாம் முடிச்சு எங்கள் டைரக்டர் ஆஃபீஸில் தான் பூஜை நடந்தது. ஸோ கேமராமேன் பாலசுப்ரமணியம் சார் கேமரா ஆன் பண்ணும்போது நான் தான் ஸ்வீட் பாக்ஸை கொண்டு போய் சூர்யாவுக்கே கொடுக்குறேன். ஓகே, அந்த படத்தில் நான் வந்து திரைக்கதைக்கு உதவியவர்கள் அப்படிங்கிற பேரில் என்னோட டைட்டில் கார்டில் என்னோட பேர் வரும். பட் ஆக்சுவலி அந்த படத்துடைய டைலாக் போர்ஷன்ஸில் அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் நான் எங்கள் டைரக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணேன். எங்கள் டைரக்டர் கொடுத்த வாய்ப்பு, பாண்டியராஜ் சார் கொடுத்த வாய்ப்பு. எனக்கு சூர்யா மேல் மிகப்பெரிய மரியாதை உண்டு. அது இந்த இடத்துல திரும்ப ரொம்ப அழுத்தமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்பாக நான் சொல்றது அந்த 3 முக்கியமான நடிகர்கள், அதாவது சூர்யா, அஜித், விஜய், சூர்யா, இல்லை விஜய், அஜித், சூர்யா, இப்படிதான் இருந்தது. சம்டைம்ஸ் அந்த ரேஸ்ல யார் மாறி இருக்கான்னா, விஜயும் அஜித்தும் மாறினதே கிடையாது. விக்ரம் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாள் வந்து அந்த 3வது இடம் விக்ரம்கா சூர்யாவுக்கான்னு மாறி மாறி இருந்த காலகட்டங்கள் இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல சூர்யா அது ரொம்ப அழுத்தமா அந்த இடத்த பிடிச்சாரு. எனக்கு அப்பெல்லாம் சந்தோஷம் தான். ஏன்னா விஜயும் சரி, அஜித்தும் சரி, அல்லது விக்ரமும் சரி, நலத்திட்டங்கள்னு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனா இவங்க 3 பேருல யாருமே சூர்யா மாதிரி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அஜித் வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஓகே, நீ அஜித் ஃபேன் தான், எனக்கு அஜித் பிடிக்கும். பட் ஸ்டில் சொல்றேன், அஜித் வந்து நிறைய சத்தம் இல்லாமல் உதவிகள் பண்ணுவாருங்கிறது காலமா சொல்லியிருக்காங்க. பட் அந்த சத்தம் இல்லாமல் செய்த உதவிகள் எல்லாத்தையும் நம்ம பின்னோக்கி போய் பார்த்தோம்னா அது எல்லாமே எதை நோக்கி இருக்கும்னா மருத்துவ உதவிகளா இருக்கும். நிறைய மருத்துவ உதவிகள் நான் என் காதுபட கேட்டிருக்கேன். நிறைய மெடிக்கல்கள். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உயிரை காப்பாற்றுறது ரொம்ப அவசியம்னு அவர் நினைச்சிருக்கலாம். விஜய் இதே விஷயத்தை அவருடைய ரசிகர் மன்றங்கள் மூலமா செய்தார். அவர் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. அந்த ஃபவுண்டேஷன் மூலமா அவருடைய ரசிகர்களுக்கு கோவிட் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்ட தினசரி கூலிகள் இருப்பாங்கல்ல, டெய்லி போயிட்டு கடை திறந்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய ரசிகர் மன்ற நிர்வாகிகளுடைய பட்டியல் எடுத்து அவங்க எல்லோருக்கும் விஜய் ஃபவுண்டேஷன் மூலமா அந்த கோவிட் லாக்டவுன் பொழுது பணம் போட்டுட்டு இருந்தார் விஜய். எனக்கே தெரியும்.
விஜய் ஃபவுண்டேஷன் போட்டே பணம் வரும். ஓகே, ஸோ இது விஜய் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா சூர்யா தான் அகரம் ஃபவுண்டேஷன் என்று ஒன்றை தொடங்கி கல்விக்கான முக்கியத்துவத்தை பத்தி சூர்யா பேசினாரு. ஸோ அகரம் ஃபவுண்டேஷனுடைய ஷோஸ் எல்லாம் இப்போ விஜய் டிவில எல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது கண்கள்ல கண்ணீர் வரும். வாழ்க்கையில் படிப்பு என்றால் என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு சமூக பின்னணியிலிருந்து வந்தவர்கள் இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்க முடியுமான்னு நினைக்கிறவங்க பல பேருக்கு அவர் கல்விக்கான உதவி பண்ணியிருக்காரு. அதனால எனக்கு சூர்யாவை பிடிக்கும். எங்க டிஃபர் ஆகிறோம் அப்படின்னா, சினிமாவின் மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு பிடித்தமான ஒரு அரசியலை பேசிட்டு போயிடுறீங்க. அது நீங்க தெரியாம பேசல. ஏன்னா உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சூரரை போற்று படத்துல சம்பந்தமே இல்லாம அந்த சூரரை போற்றுவனுடைய அந்த நாயகனாக வரக்கூடியவருடைய பின்னணியில் அவருடைய திருமணம் நடக்கும்போது பின்னாடி பெரியார் போட்டோ காட்டுறீங்க. கதைப்படி அது கேப்டன் கோபிநாத்துடைய கதை. கேப்டன் கோபிநாத் ஒரு பிராமணர். ஒரு பிராமணரை என்னவா காட்டுறீங்க? ஒரு கடவுள் மறுப்பாளராக காட்டுறீங்க. சரி, யாரோ ஒருத்தருடைய சக்சஸ் ஸ்டோரியை மாத்துறீங்க. மதுரையில் முதல் தடவை ரயில் நின்றுட்டு போனதுக்கு காரணம் அவர் தான் சொல்லி வேற யாரோ ஒருவரை காட்டுறீங்க. ஸோ வரலாற்று நிகழ்வுகளை திரிக்கிறீங்க. சுதா கோங்கராவுக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியாது. ஏன்னா அவங்க பிறப்பால் அவங்க ஒரு தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க, அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. அப்போ நீங்க அந்த படத்துல நடிக்கிறீங்க. யூ ஹாவ் பொலிட்டிக்கல் சென்ஸ். உங்கள்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது என்ன தப்பு? ஸோ அப்போ நீங்க அதை சரி செய்யணும்ல. ஒரு பிராமணராக அவரை காட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ ஒரு பிராமணராக காட்டினா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னா எதுக்கு ஒரு பிராமணருடைய கதை எடுக்கிறீங்க? அதை எடுக்காம எவ்வளவு பேருடைய கதைகள் இங்க சொல்வதற்கு இருக்குல்ல. அதை எடுத்து பண்ணுங்க. இப்ப பிர்சா முண்டாவுடைய கதையை ரஞ்சித் எடுக்கணும்னு பேசிட்டு இருக்காரு. அதை எடுத்து நடிச்சிட்டு போங்க. ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை பட்டியல் சமூகத்தவராகவே காட்டுங்க. இதை தான் நம்ம பிரச்சனைன்னு சொல்றோம். உங்களுக்கு அரசியல் சார்ந்து ஒரு அறிவு இருக்கு. ஆனா அந்த அறிவு குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட மதம்னா மட்டும் கண்ணை மூடிக்கும் காது மூடிக்கும் அப்படின்னா அது தப்பு. அதுதான் இந்த இடத்துல சொல்றேன். ஜெய்பீம் படத்துல அந்த ஒரு கொடூரமான ஒரு வில்லனா காட்டுறீங்க. உண்மை நிகழ்வுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட கதையும் சொல்லிடுறீங்க. அப்போ அந்த போலீஸ்காரருடைய சமூகமாக பின்னணியில ஒரு கேலண்டரை காட்டுறீங்க. அது ஒரு வன்னியர் சமூகத்தினுடைய கேலண்டர், வன்னியர் சங்கத்தினுடைய கேலண்டர், அக்னி அந்த கலசத்தை காட்டுறீங்க. அப்போ அது தொடர்பாக பிரச்சனை வந்தவுடனே அதை பிளர் பண்றோங்கிறீங்க. அப்புறம் அது தொடர்பாக ஒரு அறிக்கை விடுறீங்க. அதே இயக்குனர் அடுத்த படத்துல சம்பந்தமே இல்லாம வேட்டையின் படத்துல படத்தோட கதை வேற. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா மெக்காலே தான் இங்க கல்வியை எல்லோருக்கும் பொதுவாக்குனாரு, சீர்திருத்தத்தை கொண்டுட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாத ஒரு அரசியலை பேசுறாரு. ஸோ அப்போ இப்படி நீங்க ஒரு விஷயத்தை மண்ணில் விதைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதை ஏன் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வருதுன்னா, என்னைக்கோ மெர்சல் படத்துல போற போக்குல விஜய் சிங்கப்பூர்ல ஜிஎஸ்டி கிடையாதுன்னு பேசி விட்டுட்டு போனதோட விளைவு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல ஜிஎஸ்டி பத்தின ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியனை கொண்டே வர முடியல. கரெக்டா? உண்மையா இல்லையா? ஒரு வசனம் போதுமானதா இருக்கு. ஒரே ஒரு வசனம் போதுமானதா இருக்கு. ஜிஎஸ்டி பத்தி எத்தனை பிரச்சாரங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாலும் அவங்க எல்லார் மைண்ட்லயும் முதல்ல ஓடுறது என்னன்னா, சும்மா இருங்க, சிங்கப்பூர்ல ஜிஎஸ்டி கிடையாது தெரியுமா அப்படின்னு போற போக்குல சொல்றாங்க. யாரா சொன்னா? விஜய் சொன்னாருங்கிறான். எங்கடா விஜய் சொன்னாரு? ஏதாவது அரசியல் மீடியால சொன்னாரா? இல்லையே, மெர்சல் படத்துல சொன்னாருங்கிறான். ஸோ அப்போ இங்க மக்கள் திரைப்படத்தை நம்புகிறார்கள், திரைக்கலைஞர்களை நம்புறாங்க. திரைக்கலைஞர்கள் திரையில் பேசுவதை உண்மை என்று நம்பக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்கும் பொழுது உண்மையை மட்டும் பேச வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு அந்த கிரியேட்டருக்கு இருக்கிறதா நான் பாக்குறேன். இதை தான் நான் இந்த இடத்துல சொன்னேன். அதை மீறி ஏன் சூர்யா மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை நான் பிற்பகுதியில சொல்றேன். கிரண், உன்னுடைய பார்வை என்ன? இல்ல, கண்டிப்பாவே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டா நீங்க படத்தை படமா எடுத்துட்டு இப்ப அஜித் மாதிரி இருந்துட்டீங்கன்னா ஒரு அரசியல் விமர்சனமே உங்க மேல வராது. அந்த படம் சார்ந்த விமர்சனம் மட்டும் தான் அந்த நடிகர் மேல போய் விழும். ஆனா அவங்க எப்ப அரசியல் பேச தொடங்குறாங்களோ அப்போ அவங்க எல்லாத்துக்குமே they are open அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாகவே அரசியல் ரீதியான விமர்சனங்கள் அப்படிங்கிறது அவங்க மேல இயல்பாகவே சென்று சேரும். இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியா இருக்கட்டும், அது தவிர சாத்தாங்குளத்துல நடந்த அந்த லாக்அப் மரணமா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அதிமுக ஆட்சியில குரல் கொடுத்த சூர்யா அப்படியே இப்போ சைலண்ட் ஆயிட்டாரு. அது தவிர தொடர்ச்சியாக அவருடைய படத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த சூரரை போற்றாக இருக்கட்டும், ஜெய்பீமா இருக்கட்டும், சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருந்துகிட்டே இருக்கு. சர்ச்சைக்குரிய அந்த மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாகவே அரசியல் ரீதியாக ஒருத்தரை கார்னர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இது மாதிரி வந்துகிட்டே இருந்ததுன்னா சினிமாக்கான ரீச் அப்படிங்கிறது வேற. இந்த ஜிஎஸ்டி குறித்து இது வரைக்கும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா மெர்சல் படத்தை எல்லாருமே பார்த்திருப்பாங்க. இந்த படம்னா நூக்கன் கார்னர் கிராமத்துல கடைக்கோடி இருக்கிற ஒருத்தர் கூட மெர்சல் படத்தை பார்த்துருவாங்க. ஆனா நம்மளுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கடைக்கோடி வரை சென்று சேருவது கிடையாது. ஒரு தப்பான இம்ப்ரெஷன் மனசுல கிரியேட் ஆகிட்டே இருக்கும் மக்கள் மனசுல தொடர்ச்சியாக. இப்ப மெக்காலே பத்தியா இருக்கட்டும், இப்ப ஜிஎஸ்டி பத்தியா இருக்கட்டும், திடீர்னு நீட் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற போது அது நீங்க சினிமாவில் சொன்னீங்கன்னா மக்கள் மத்தியில ஆட்டோமேட்டிக்காகவே நீட் தப்பான எக்ஸாம்பா, நீட் வச்சு நம்மளுடைய தமிழக மாணவர்களை வஞ்சிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ மக்களை திசை திருப்பி அரசியல் செய்கிற யாரா இருக்கட்டும் அவர்களுடைய படத்தை புறக்கணிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்கறதுல தப்பே இல்லை நான் நினைக்கிறேன்.
ஏன்னா இப்போ விஜய் இருக்காரு, விஜய் வந்து நான் நீட் எதிர்க்கிறேன்னா விஜயை ஃபாலோ பண்ணக்கூடிய எவ்வளவு பேர் இருப்பாங்க. அரசியல் ரீதியாக தாவேக்கா தான், விஜய் தான் இங்க தலைவர், அவர் நீட் எதிர்க்கிறார், அப்ப நீட் தப்பான எக்ஸாம் நம்பக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு பெருங்கூட்டத்தை தவறான திசையில வழி நடத்திட்டு இருக்காரு. அவரும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு என்னுடைய கருத்து. இப்போ கிரண் சொன்னார்ல, இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில வந்து சூர்யா நிறைய கருத்துக்களை சொன்னாரு, டிஎம்கே ஆட்சியில எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டு. ஏடிஎம்கே ஆட்சியில அவர் சொன்ன நிறைய கருத்துக்கள் அவருக்கே பேக் ஃபயர் ஆச்சு. அதனால கூட இப்ப அமைதியா இருக்கலாம். நான் வரவேற்கிறேன். அதுதான் நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்க உங்களுடைய அறிக்கையில அதையே சொல்லிடுங்கன்னு சொல்றேன். அதாவது நான் சொன்ன கருத்துக்கள் மூலமா நான் வந்து ஒரு கிரியேட்டரா இருந்தேன். இப்போ அவர் சொன்ன மாதிரி அந்தனன் சொன்ன அந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன். நான் வந்து ரேடியோல ஷோ பண்ணும்போது நான் ஒரு கிரியேட்டர் மட்டும்தான். லவ் குரு அப்படிங்கிற ஷோல பொலிட்டிக்கல் கமெண்ட்டுக்கு வேலை கிடையாது. அப்போ நான் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு இடத்துல இருக்கேன். ஈவன் அந்தனனுக்கே பிடித்த இடத்துல நான் இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் அரசியல் பேசினோடனே நான் அங்கிருந்து என்ன ஆகிறேன்? தூக்கி எறியப்படுறேன். எனக்குன்னு ஒரு சார்பு கூட்டம் வருது, எனக்குன்னு ஒரு எதிர்ப்பு கூட்டம் வருது. எங்கிருந்து எதிரிகள் என்னை நோக்கி பாய்வாங்கன்னு எனக்கு தெரியல. அந்தனன் ஏன் என்னை திட்டுறாரு? ஏன்னா என்னுடைய அரசியல் சார்பு. ஏன் அவர் என்னுடைய சேனலை பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு? ஏன்னா என்னுடைய அரசியல் சார்பு. ஸோ அப்போ அரசியல்னு ஒன்று பேசிட்டீங்கனாலே நீங்க என்னதான் பண்ணப்படுவீங்க? ஒரு கூட்டத்தால விமர்சிக்கப்படுவீங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ராஜவேலுக்கு ஒரு நியாயம், சூர்யாவுக்கு ஒரு நியாயம் இல்லை. ஸோ 4 ஆண்டுகள்ல நீங்க இப்ப கிரண் சொன்ன மாதிரி என்ன நடந்தாலும் குரல் கொடுத்தீங்க. ஸோ அப்போ இந்த 4 ஆண்டுகள்ல எதுவுமே நடக்கலையா? ஸோ அப்போ எதுவுமே நடக்கல, அல்லது உங்களுடைய கருத்துக்கள் சொன்னதுனால தான் நீங்க அந்நியப்பட்டுட்டீங்க. ஏற்கனவே ஒரு கூட்டத்தை பகிச்சிக்கிட்டோம், இன்னொரு கூட்டத்தை பகிச்சிக்க வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு மன்னிப்பு. அந்த மன்னிப்புங்கிறது இட் நெவர் மீன் தட் who am I to demand. நீங்கள் யார் சூர்யாவை மன்னிப்பு கேட்க சொல்வதற்கு அப்படின்னு அவர் கோவப்படுறாரு. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு சூர்யா மன்னிப்பு கேட்கறதுனால எனக்கு ஏதாவது பேங்க்ல ஏதாவது பேங்க் பேலன்ஸ் ஏறப்போதா, அல்லது எனக்கு வந்து யாராவது தலையில மணிமகுடம் வைக்க போறாங்களா? இல்ல. அவருடைய படங்கள் அது ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு. இது சூர்யாவுடைய லாஸ் மட்டும் இல்ல. சூர்யாவை வச்சு படம் எடுக்கிற அந்த டைரக்டருக்கு ஒரு இன்டெரக்டான ஒரு ப்ரெஷர் ஆட் ஆகுது. இப்போ அடுத்த படம் ஆர்ஜே பாலாஜி பண்றாரு. இப்போ ஆர்ஜே பாலாஜி எனக்கு ஒரு நண்பர். ஓகே, ஸோ இப்போ ஆர்ஜே பாலாஜி படம் வந்து அடுத்து பிளாக் பஸ்டர் ஆகும், அதுதான் உங்களுக்கு எல்லாம் வந்து சொல்ல போற மெசேஜ் அப்படின்னு அந்தனே சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அந்த படத்துல அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்றாரா இல்ல பிஆர்ஓவா இருக்காரான்னு தெரியல. பட் சொல்றாரு இந்த மாதிரி நீங்க வந்து பாருங்க அந்த படம் வந்து ஜெயிக்க போகுது, அது ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு ஆர்ஜே யார்கிட்டையும் ஒர்க் பண்ணாம படம் எடுத்து நடிச்சு ஹீரோவாகி காமெடியில் இன்ட்ரோடியூஸ் ஆகி இவ்வளோ படிப்படியாக கடந்து சூர்யா மாதிரியான ஒரு ஹீரோ வச்சு டைரக்ட் பண்ணி ஒரு படம் சக்ஸஸ் கொடுத்தா, பாலாஜி மாதிரியே பின்னாடி எவ்வளவோ ஆர்ஜேக்கள், ஏன்னா எங்க ஆர்ஜேவா இருக்கிற முக்காவாசி பேரோட ட்ரீம் வந்து சினிமாவா தான் இருக்கும். ஒன்று நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லை இயக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்கள நிறைய பேருக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ஆர்ஜே பாலாஜி மாதிரியே நாளைக்கு ஆர்ஜே முன்னா வரலாம், ஆர்ஜே பரத் வரலாம், ஆர்ஜே சரித்திரன் வரலாம், ஆர்ஜே லவ்குரு வரலாம், யார் வேணாலும் வரலாம். கதை சொல்றதுக்கான ஒரு தைரியம் வரும். ப்ரொடியூசர்ஸ்க்கு ஓகே ஒரு ஆர்ஜேவா இருந்தாலும் இவன் படம் எடுத்துருவாங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அப்போ ஆர்ஜே பாலாஜி படம் தோக்கணும்லாம் நான் நினைக்கல. இவ்வளவுக்கும் ஆர்ஜே பாலாஜியை நான் விமர்சிச்சிருக்கேன். ஆர்ஜே பாலாஜியினுடைய சில கமெண்ட்ரி போது, ஆர்ஜே பாலாஜியுடைய சில அரசியல் நிலைப்பாடுகள் போது நான் விமர்சிச்சிருக்கேன். பட் ஆர்ஜே பாலாஜி இஸ் மை குட் ஃப்ரெண்ட். நான் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த கதையை சொன்னதே பாலாஜி கிட்ட தான். பிக் எஃப்எம் ஆஃபீஸில் போய் அந்த ரிசப்ஷனில் உட்காந்துருந்து அவன் ஷோ முடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாலாஜி வந்தவொடனே பாலாஜிட்ட அந்த கதை சொன்னேன். கதையை கேட்டு ராஜவேல் சூப்பராக இருக்கு, ஆனால் எனக்கு இப்போதைக்கு நடிக்கிற ஐடியா இல்லை, நான்லாம் நடிச்சா யார் பார்ப்பாங்க? அப்போ வந்து அவர் காமெடியாக கூட பண்ண ஆரம்பிக்கல, காமெடினா கூட அவர் நடிக்க ஆரம்பிக்காத காலகட்டத்தில் போயிட்டு நான் அந்த கதை சொல்கிறேன். எல்லாம் சூப்பர், ஆனால் நான் நடிக்கலைங்கிறாரு. இல்லை பாலாஜி நீங்கள் நடிங்க, இது நல்லா இருக்கும்ங்க. கடைசியாக பாலாஜி நடிக்கலாம். அதே ஷார்ட் ஃபிலிமை நான் பிரேம்ஜி வச்சு எடுத்தேன். ஓகே, ஸோ அது இன்னுமே ஆன்லைனில் இருக்குது. ஸோ மக்கள் விரும்பினா அதை போயிட்டு பார்க்கலாம். பட் அது வந்து நான் தீக்கதிர் பத்திரிகை இருக்கு தெரியுமா, அதில் வந்து ஒரு ஆர்டிக்கலை எடுத்து அதை வந்து ஒரு கதையாக பண்ணியிருந்தேன். ஸோ என்னன்னா ஒரு ஒன்லைன் என்னன்னா, எங்கே திரும்பினாலும் இப்போ கையில் வந்து சானிடைசர் போடுங்க, அது போடுங்க. நான் சொல்கிறது இதெல்லாம் கோவிடுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி 2015 பண்ண ஷார்ட் ஃபிலிம் அது. அதனுடைய ஐடியாவே என்னன்னா, எங்கே திரும்பினாலும் கிருமி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ ஒருத்தனுடைய ஃபோபியாவா எங்கே திரும்பினாலும் கிருமி இருக்குங்கிற மாதிரி அவனுக்கு தோணா எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தண்ணி குடிக்க போகிறோம், வாட்டர் ஃபில்டர் பின்னாடி இருந்து ஒருத்தன் வருவான், தண்ணீரில் கிருமிகள் இருக்கிறது, பாத்ரூம் போவான், டாய்லெட்குள்ளார ஒருத்தர் இருப்பான், குளிக்க போவான், குளிக்கிற இடத்துல ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்ஸை வச்சு ஒரு ஸ்பூஃப் பண்ணி ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதனால பாலாஜி அதுக்கு செட் ஆவார்னு போய் சொன்னேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பாலாஜி படம் ஓடுனா எனக்கு சந்தோஷம் தானே. பட் பாலாஜி படம் ஓடுவதற்கான அந்த ஒரு ஒரு பிளாக் பஸ்டர்ங்கிறத அந்த கண்டென்ட் தான் டிசைட் பண்ண போகுது. ஆனால் மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு இருக்குல்ல. இன்னைக்கு ரெட்ரோ படத்துடைய கண்டென்ட் வர்ஸ்ட் கண்டென்ட்லாம் கிடையாது, கரெக்டா? ரெட்ரோ ஒரு டீசெண்டான மூவி தான். ஓகே, ரெட்ரோல சில டிப்பான மூமெண்ட்ஸ் இருக்கு. கதையில இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே நம்ம விமர்சனமா சொல்றது. ஆனா எண்ட் ஆஃப் தி டே அந்த படம் எப்படி இருக்கணுங்கிறத யார் டிசைட் பண்ணணும்? கார்த்திக் சுப்ராஜும் சூர்யாவும் தான், கரெக்டா? ஏன்னா இவர் கிரியேட்டர், இவர் ஆக்டர், இவங்க 2 பேரோட லைஃப் தான் அதுல ரிஸ்க் பண்றாங்க. படமுமே ஆல்மோஸ்ட் சூர்யா, கார்த்திக் சுப்ராஜ் எல்லாருமே ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை வச்சுக்கிட்டு ஜாயிண்டாக தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்துல நம்ம விமர்சனம் சொல்லலாம். என்ன விமர்சனம் சொல்லலாம்? எங்க படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அதை சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறோம். நான் அதையே பேசல. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது என் பிரச்சனையே இல்லை. நான் சொன்னது என்னன்னா, அன்லெஸ் அன்டில் இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பை கோரும் வரை சூர்யாவுடைய படத்தை ஒட்டுமொத்தமா ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம்ல, ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக கொண்டாடி சூர்யா எங்க ஆள் தான், சூர்யா எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி அவங்க நகரணும்னா இந்த ஒரு ஓப்பன்னஸ் சூர்யா கிட்ட இருந்து தேவை. ஏன்னா இந்த ஓப்பன்னஸ் தான் அவர் வெவ்வேறு விதமா செய்யறாரு. வாயை திறந்து இப்ப நம்ம சொல்லிடுங்க, உடச்சு சொல்லிடுங்க, ஒரு சாரி கேட்கறதுல தப்பு இல்லைங்க, நம்ம சொல்றத அவர் வெவ்வேறு விதமா எக்ஸ்பிரஸ் பண்றாரு. என்ன பண்றாரு? கோவிலுக்கு போறாரு. அஸ்ஸாம் நினைக்கிறேன். அஸ்ஸாம்ல கவுஹாத்தில போயிட்டு காமாக்கியா கோவிலுக்கு போயிட்டு ஜோதிகாவோட சாமி கும்பிடுறாரு. இதுல சூர்யா பேசுனது மட்டுமே சூர்யாவுடைய படங்களுக்கான பாதிப்பு இல்லை. கரெக்டா? அதான் சொல்லுவாங்க. ஜோதிகா பேசுனதும் அவங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆச்சு. ஒரு படத்தினுடைய திரைப்பட விழால போயிட்டு அவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கோவிலுக்கு செலவு பண்ணக்கூடிய தொகையில் ஏழை குழந்தைகளை படிக்க வைங்க, அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய இன்டென்ஷன் நல்லாவே கூட இருந்திருக்கலாம். கரெக்டா? அவங்களோட இன்டென்ஷன் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதா இருந்திருக்கலாம். ஆனால் அதை சொல்லக்கூடிய விதம் என்பது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை உண்டாக்குது. ஸோ தொடர்ச்சியாக நீ பார்த்த அப்படின்னா சூர்யாவும் சரி ஜோதிகாவும் சரி அவங்களுடைய படங்களின் வழியாக இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லிடணும்னு ரொம்பவே மெனக்கிறாங்க. கரெக்டா? ஒரு ராட்சசி மாதிரியான ஒரு படம். இப்போ ஜோதிகா சமீப காலங்களில் அவங்க நடிச்ச படம் பொன்மகள் வந்தால், இந்த மாதிரி அவங்க 36 வயது நிலை எல்லாத்துலேயுமே ஷி வாண்ட்ஸ் டு கன்வே சம்திங் டு த சொசைட்டி. இந்த சொசைட்டிக்கோட உரையாடணும்னு நினைக்கிறாங்க, ஒரு புரட்சிகரமான ஒரு இடத்துல தன்னை நிறுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அரசியல் பேசணும்னு நினைக்கிறீங்க அல்லது அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ விமர்சனங்கள் வரதானே செய்யும். இங்கே எல்லா தியரிக்குமே ஒரு எதிர் தியரி இருக்குது. ஸோ அப்போ அந்த எதிர் தியரி பேசுறவங்க அந்த கருத்தை சொல்ல தான் வருவாங்களே தவிர அதை முற்று முழுதாக மறுத்துட்டு இல்லை அதெல்லாம் கிடையாதுன்னா அது கிடையாதுன்னே இருக்கட்டும். இன்னைக்கு சும்மா நம்ம புக் மை ஷோவில் டிக்கெட் நியூவில் போயிட்டு பாருங்க, இந்த இவ்வளோ பெரிய பொருட்செலவில் வந்த இவ்வளோ பெரிய ஹீரோ நடிச்ச படத்துக்கு எதிராக வந்த ஒரு குட்டி படம். என்ன படம் தெரியுமா? டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தை விட அந்த படம் தான் நல்லா இருக்கு அப்படின்ற நல்லா இருக்குங்கிறத தாண்டி மேஜர் ஸ்கிரீன்ஸ்ல முக்கியமான ஸ்கிரீன்ஸ்ல எல்லாத்துலயும் அந்த படத்துக்கு ஷோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பல பேர் எழுதியிருக்காங்க, சோஷியல் மீடியாவில் எழுதியிருக்காங்க, வலைப்பேச்சிலே இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நேரம் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் இல்லை, படம் வந்து 4 நாள் வந்து பயங்கரமா இருந்தது, பிளாக் பஸ்டரா இருந்தது, ரசிகர்கள் வந்து கட் அவுட் வச்சாங்களாம், பாலாபிஷேகம் பண்ணலான்னு இருந்தாங்களாம். ஆனால் சூர்யா வந்து வேணான்னு சொல்லிட்டாராம். அதை இவர்கிட்ட யார் கூப்பிட்டு சொன்னதுன்னு தெரியல. அப்படி கூப்பிட்டு சொன்னவங்க இந்த வீடியோவை போட சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெஜ் பிரியாணி கொடுக்க சொன்னாங்களாம், அத மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காரு. ஏன் நான்வெஜ் பிரியாணி கொடுக்க? அதுதான் என்னோட கேள்வி. ஓகே, பட் எனிவே எனக்கு ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷம் தான் நடராஜ். என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸ் சூர்யாக்குள்ளார ஒரு கான்வர்சேஷனை உண்டு பண்ணலாம் இல்லையா? சூர்யா தன்னை ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். திரும்ப அந்த வீடியோவில் சொன்னதே தான் நான் இப்பவும் சொல்றேன். எனக்கு இந்த வீடியோவை பேசினதுனால எனக்கு இழப்புகள் தான். ஏன்னா சூர்யாவோடு நெருங்கி பணியாற்றக்கூடிய அல்லது சூர்யாவோடு ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய பலர் எனக்கும் நண்பர்களை யாராவது இழக்க விரும்புவாங்களா? ஓகே, நான் இந்த படத்தை பற்றி இந்த வீடியோவில் போட்டதனுடைய மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அடுத்த படம் வரதுக்கு முன்னாடியாவது அவங்க இந்த நெகட்டிவிட்டியை நலிஃபை பண்ணணும். இது பண்ணாமல் அவங்க போனாங்கன்னா, காக்கா உட்கார பணமலம் விழுந்த கதையா? இப்போ ரெட்ரோ படம் ஓடாததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு கிரண் போயிட்டு அவங்க ஏரியாவில் சொல்லுவானா இல்லையா? நியாயமா இல்லையா சொல்லு? கிரண் போயிட்டு நங்கநல்லூர் முழுக்க சொல்லுவான், ஏய் ரெட்ரோ படம் நான் தான் ஹவுஸ்ஃபுல் ஆகாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு. பார்க்காத மக்களுக்கு அது தெரியாது. சரி, இப்போ படத்தையே பார்க்காம நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, போகிற போக்கில் அடிச்சு விடுவாங்க, அது வந்து ஹேட். இப்போ நான் படம் பார்த்துட்டேன், பொலிட்டிக்கலாக சூர்யாவை நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன், ஏன் இன்னும் சூர்யா இந்த இடத்துல ஒரு ஓப்பன்னஸை கிரியேட் பண்ணலங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. இதை நான் சில சூர்யாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களிடமே நான் கன்வே பண்ணியிருக்கேன். ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் சொன்ன மாதிரி நான் 2Dயில் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2Dயில் நான் வந்து பாண்டியராஜர் கூட ஒர்க் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் ஒரு படம் கமிட் ஆகிறாங்கன்னா அந்த படத்தினுடைய ஏடி டீம் இவங்க எல்லாருக்குமே ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து தான் சம்பளம் போடுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா நான் 2D கிட்ட சம்பளம் வாங்கியிருக்கேன். அதுக்கு பிறகு பொட்டன்ஷியலாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. அப்படி இருக்கும்பொழுது நான் ஏன் சூர்யா விமர்சித்து சூர்யாவுடைய ஒரு குட் புக்ஸில் அந்தனன் மாதிரியே நானும் சூர்யாவுக்கு பாராட்டி பேசி இடம் பிடிச்சிக்கலாம் இல்லையா? ஆமாவா இல்லையா? அது ரொம்ப ஈஸியான டாஸ்க் இல்லை, ரொம்ப ஈஸியாக அதை பண்ணிட முடியும். பட் ஏன் அதை நம்ம பேசணும்னு நினைக்கிறோன்னா, இல்லை இங்கே பாருங்க, இங்கே ஒரு பேகேஜை நீங்கள் வச்சுருக்கீங்க, இந்த பேகேஜை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏறணும்னு நினைக்கக்கூடிய உயரத்துக்கு ஏற முடியாது, தயவு செய்து இதை இறக்கி வைங்க. தப்பு கிடையாது, மேபி உங்களுடைய இன்டென்ஷன் இதுவாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தவறே கிடையாது. நீங்கள் தெரியாமல் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தும் கூட மக்கள் அதை ஏற்றுப்பாங்க. கரெக்டாக? நம்ம தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணியிருப்போம், பட் மக்கள்கிட்ட போயிட்டு நின்று இல்லைங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் ரொம்ப ஜெனரஸ் ஆனவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே தெரியாமல் தானே பண்ணிட்டேன், அடுத்த தடவை இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கோ, சரியா, ஓகே போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அப்படி இருக்கும்பொழுது சூர்யா பண்ண தப்பு என்னன்னு அந்தனன் கேட்குறாரு. அவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, முதல் தப்பு அவருடைய டீம் நல்ல கதையை சூஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஒரு நல்ல கண்டென்ட்டை சூஸ் பண்ணால் இந்த நெகட்டிவிட்டி எல்லாமே காணாமல் போயிடும், அதை பண்ணலை. ரெண்டாவது தப்பு
அவரு சொசைட்டில எது நடந்தாலும் கருத்து சொல்லி இன்னைக்கு கருத்து சொல்றதை மறந்து போய் தமிழ்நாடுங்கிற ஒரு இதையே மறந்துட்டு ஓகே தமிழ்நாட்டை பாலாரும் தேனாரும் ஓடுது. 2 நாளைக்கு முன்னாடி நேத்து நடந்த இன்சிடென்ட்டா முன்னாள் நடந்த இன்சிடென்ட், அந்த தாராபுரம்ல ஒரு குழி வெட்டி இருந்த பாத்தீங்களா, ஒரு ஹைவேஸ்ல ஒரு பாலத்துக்காக குழி வெட்டி இருந்த இடத்துல ஒரு கணவனும் மனைவியும் விழுந்து மொப்பட்ல போனவங்க விழுந்து இறந்து போயிருக்காங்க. இதே இது யோசிச்சு பாருங்க, சுஜித்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு ஆழ்துளை கிணற்றுல விழுந்துட்டான். விடிஞ்சா தீபாவளின்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீடியாவும் போய் அங்கேயே உட்காந்துட்டானுங்க. ஓகே, அங்கேயே உட்காந்து டேரா போட்டு அந்த குழியிலிருந்து அந்த குழந்தை கடைசி வரைக்கும் எடுக்க முடியல. எடுத்ததாக சொன்னார்கள், பட் எடுக்க முடியல, எடுக்கப்படலை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. சிறு பகுதி தான் எடுக்கப்பட்டதாக கூட சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு சமாதி கட்டினாங்க. உண்மை என்னங்கிறது அந்த களத்தில் அந்த இடத்தில் இருந்த அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கும் அங்க இருந்த டீமுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த குழந்தையினுடைய பேரண்ட்ஸ்க்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். அது ஒரு இன்சிடென்ட். 2வது இன்சிடென்ட் சொல்றேன். இதே வேலுச்சேரியில், அதை குறிப்பா சொல்லணும்னா பள்ளிக்கரணையிலேருந்து ஓஎம்ஆர் போற அந்த ரேடியல் ரோட்ல, பல்லவரம் போறக்கூடிய அந்த ரேடியல் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேனர் பறந்து போய் சுபஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு 2 வீலர்ல போகும்போது அவங்க மேல விழுந்து இறந்துட்டாங்க. ஞாபகம் இருக்கா? அதிமுக ஆட்சியில். அது அன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. நான் என்ன சொல்றேன், சுபஸ்ரீனுடைய மரணத்தை நான் நியாயப்படுத்தல. ஆனா இந்த 4 வருஷத்துல எவ்வளவு மரணம் நடந்தது. ஜெயராஜும் ஃபினிக்ஸும் வந்து லாக்அப்ல வந்து அடித்து கொல்லப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள்ங்கிறது வருத்தமான விஷயம். நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு நடந்ததுனா அதோட வலி தெரியும். ஆனா அதுக்கு பிறகு இந்த 4 வருஷத்துல எவ்வளவு லாக்அப் டெத்து. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுடைய கருத்து என்னாச்சு? உங்களுடைய வீரம் என்னாச்சு? உங்களுடைய விமர்சனம் என்னாச்சு? உங்களுடைய அரசியல் பார்வை என்னாச்சு? சரிங்க, நீங்க இதை வந்து இதுல சொல்ல வேணாங்க, வாட் டு சே, ட்வீட்ல சொல்ல வேணாம், நீங்க ஃபேஸ்புக்ல சொல்ல வேணாம், யூடியூப்ல சொல்ல வேணாம், ஆடியோ லான்ச்ல கூட சொல்ல வேணாம். ஏன் உங்க படத்துல எடுங்களேன், ஏன் உங்களால அதை எடுக்க முடியல? ஏன்னா இங்கு நீங்கள் ஒன்றை உறுதியாக நம்புகிறீர்கள். என்னன்னா, உங்களுக்கு டிஎம்கே அல்லது டிஎம்கே சார்புடைய அரசியல், அது இந்த திராவிடியன் ஸ்டாக்னு உங்களை நீங்க நிலைநிறுத்திக்கிறதுங்கிறது ஒரு லாங் ரன்னிங்க்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் நீங்க நம்புறீங்க. மறுபக்கம் உதயநிதி எதிர்த்தா நமக்கு இன்னும் பிரச்சனை. திமுக எதிர்த்தா இன்டைரக்டா உதயநிதி எதிர்க்கிற மாதிரி தானே. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிரண், இதுல இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஒரு கட்டம் வரை சூர்யாவுக்கு நெருக்கமான ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், நான் சொல்றது 2Dயா இருக்கட்டும், பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸா இருக்கட்டும், அல்லது ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸா இருக்கட்டும், அல்லது ஸ்டுடியோ கிரீனா இருக்கட்டும், இந்த அனைத்து நிறுவனங்களுக்குமே ரெட் ஜெயின் மூலமாக மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகள் இருந்தது. ஓகே, உதயநிதிக்கு எதிராக, ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே மேஜர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இவங்க எப்படியா இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து மற்ற எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸும் டோட்டலாக போயிட்டு ரெட் ஜெயின்ட்டுக்கு சரண்டர் ஆன போது இவங்க வந்து ரெட் ஜெயின்ட்டோடு சமரசம் செய்து கொள்ளாமல் கடுமையாக போராடினார்கள். அதுக்கு சமீபத்திய உதாரணமே பார்த்தேன் அப்படின்னா, கங்குவா வந்து ரெட் ஜெயின்ட் ரிலீஸ் கிடையாது. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க ரெட்ரோ வந்து ரெட் ஜெயின்ட் ரிலீஸ் கிடையாது. சமீபத்தில் சூர்யாவுடைய எந்த படத்தையும் ரெட் ஜெயின்ட் ரிலீஸே பண்ணல. பட் ரெட் ஜெயின்ட்டுடைய தயாரிப்புலேயே சூர்யா நடிச்சிருக்காரு. 7ஆம் அறிவு வந்து ரெட் ஜெயின்ட் தான் தயாரிச்சது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதே மாதிரி ஆதவன் படத்தை வந்து உதயநிதி தான் ரெட் ஜெயின்ட் மூலமா தான் தயாரிச்சாரு. அதுல தான் உதயநிதியை லான்ச்சே பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீன்ல அவர் வந்து ஒரு சின்னதா ஒரு சீன்ல வருவார். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தேவைன்னா நீங்க யார் பணத்துல வேணாலும் நடிச்சுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அது வந்து பாவப்பட்ட பணமா, அது வந்து புண்ணிய பணமா, மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி கொழுத்த பணமாலாம் தெரியாது. உங்களுக்கு பிசினஸ் வேணும்னா பண்ணிப்பீங்க. ஆனா உங்களுக்கு அரசியல் என்று வரும்போது மட்டும் அதிமுக ஆட்சியில் மட்டும் தான் நம்ம பேசுவோம். மற்ற நேரங்களில் நம்ம பேச மாட்டோம்னா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஸோ அப்போ நீ சொன்ன அந்த இடத்துக்கு நான் வரேன். ஆக்சுவலா 4 வருஷமா நம்ம பேசணும், மக்கள்கிட்ட அதனால விலகி போயிட்டோம், அதனால இப்போ பேசாம இருக்கிறோம்னா அதை சொல்லிடணும்னு சொல்றேன். அதாவது ஒரு திரைக்கலைஞன்னா நான் வந்து அரசியல் பேசியிருக்க கூடாது, நான் அரசியல் பேசினேன், அதனால எனக்கு எல்லா கட்சியிலும் என்னோட ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களுடைய மனம் புண்பட்டிருக்கதான் நான் நினைக்கிறேன். அதனால இனிமே அரசியல் சார்ந்த கருத்துக்களை நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன். இங்க அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய இப்போ நீங்க அரசியல் பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து களத்துக்கு தான் வரணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ அஜித் ஃபேன் அவன் சொன்னா, இப்போ கோட் பண்ணும்போது கூட சொன்னா அஜித் வந்து எங்கேயாவது அரசியல் பேசுறாரு. தட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். அஜித் நினைச்சா ஒரு படத்துல அரசியல் பேச முடியாதா? பேசலாம், தாராளமா பேசலாம். இப்போ குட் பேட் அக்லி வரைக்கும் பார்த்தேன்னா, குட் பேட் அக்லியே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் படம்ங்கிறாங்க. நான் படம் பார்த்தேன். எனக்கு நல்ல நண்பர். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு பழைய விண்டேஜ் அஜித்லாம் பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு பழைய அஜித்தோட எல்லா மாண்டேஜையும் சேர்த்து மொத்தமா கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி எங்க ஆள் வந்து வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. ஓகே, ஆதிக்க வந்து ஐ லவ் யூ ஆதிக் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எதுக்கு சொல்றேன்னா, அப்போ அந்த படத்துல கூட அரசியல் பேசலாம், எவ்வளவு வேணாலும் பேசலாம். விஸ்வாசம் படத்துல அரசியல் பேசியிருக்க முடியாதா? பேசலாம். சோ அப்போ ஒரு திரைக்கலைஞர் மிக தெளிவாக இருக்கார். என்ன தெளிவா இருக்காருன்னா, ஏன் வேலை நடிக்கிறது, உன் வேலை படம் பார்க்கறது, அதுக்கு மேல நீ எதுவுமே பண்ணாதேங்கிறாரு. ரசிகர் மன்றம் வைக்காத, பேனர் வைக்காத, பால் ஊத்தாத, தயிர் ஊத்தாத, எதுவும் பண்ணாத. வந்தியா, படம் பார்த்தியா, வீட்டுக்கு போனியா, போய் புள்ளக்குட்டியை படிக்கவே. இது ரொம்ப டீசென்டான ஒரு அப்ரோச். அதே ஒரு உச்ச நட்சத்திரம், இன்னும் சொல்ல போனா தன்னுடைய திரை வாழ்க்கையினுடைய உச்சத்தில் இருக்கும்போது சங்கத்தெல்லாம் கலைச்சு விட்டு, நடிகர் சங்கம் இது எனக்கு ரசிகர் மன்றம்லாம் வேணாம், நீ மன்றத்தெல்லாம் கலைச்சு விடு, நீ போயிட்டு உன் வேலையை பாருங்கிறதா இருக்கட்டும், எனக்கு கடவுளே
அஜித்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்றது, தலன்னே கூப்பிடாத, எனக்கு எப்படியுமே கூப்பிடாதுன்னு சொல்றதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து ஒரு 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 பெட்டர் ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்மள அஜித்தை பார்க்க வைக்குது. நான் இப்போ சொல்றேன், இந்த கம்பாரிசனுக்குள்ளார நான் சூர்யாவை கொண்டே வரல. சூர்யா இஸ் எ டிஃபரெண்ட் லீக். சூர்யா செய்த நலத்திட்டங்கள் அதுக்காக தான் நான் சொன்னேன். இன்னைக்கும் அகரம் ஃபவுண்டேஷனுக்காக சூர்யாவுக்கு நான் ராயல் சல்யூட் அடிக்கிறேன். சூர்யா மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவர்களுடைய மத்தியில போயிட்டு, ஸ்கூல் பசங்க மத்தியில போயிட்டு நீ கேட்டனா விஜயை பார்த்து கை தட்டுவாங்க, அஜித்தை பார்த்து விசில் அடிப்பாங்க. ஆனா சூர்யா மேல ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அந்த மரியாதை என்பது நீங்கள் ஒரு நாளில் உருவாக்கியது அல்ல. அதை நீங்கள் உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பாடுபட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த அண்ணன் சொல்றாரு, இந்த அண்ணன் சொல்றாருலாம் தயவு செய்து ட்விஸ்ட் ஆகிக்காதீங்க. ஓகே, ஃபேக்டா பாருங்க. இந்த படம் ரிசீவ் ஆகல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உணரணும். கார்த்திக் சுப்ராஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால ஒரு புது பாய்ச்சல். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒருத்தன் ஒர்க் பண்ணாம ஒருத்தன் வந்து படம் பண்ணலாம் அப்படிங்கிறத நிரூபிச்சு வெரைட்டியான மூவிஸ், வெரைட்டியான மேக்கிங். ஓகே, இவ்வளவுக்கும் எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் படம் ஒரு படம் மிஸ் பண்ணாம நான் பார்த்திருக்கேன். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டே இல்லை செகண்ட் டே பார்த்துருவேன். இவ்வளோக்கு எனக்கு கார்த்திக் படங்கள் பிடிக்காதுன்னா ஏன்னா இதான் நான் சொன்ன மாதிரி எதையுமே நான் நேராக சொல்ல மாட்டேன், தலையை சுற்றி தான் மூக்க தொடுவேங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். பட் ஸ்டில் மேக்கிங்கில் ஒரு வேறு மாதிரியான ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ஒரு தமிழ் சினிமாவை ஒரு அடியாவது உயர்த்தணும்னு நினைக்கிற ஒரு ஆர்வம் கார்த்திக் சுப்ராஜோட படங்கள்ல பீட்சாலேருந்து இன்னைக்கு ரெட்ரோ வரைக்கும் இருக்கு. அதை நம்ம பாராட்டலாம். ஸோ அது வேற, இது வேற. இதே கார்த்திக் சுப்ராஜ் வந்து சிஏஏ பற்றி அன்னைக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்த பொழுது அதை பத்தி ஒரு ட்வீட், என்னன்னா மக்களை பிரிச்சுக்குது அது இது. நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லோருமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்களாம் படத்தை முழுசா பாருங்க, படத்தை படமா பாருங்க. நான் அதே தான் சொல்றேன், நாங்க படத்தை படமா பாக்குறோம், நீயும் படத்தை படமா மட்டும் பாரு. உனக்கு அரசியல் கருத்துக்கள் அவசியம் இல்லை. அரசியல் கருத்துக்கள் பேசினீங்கன்னா விமர்சனம் வரதான் செய்யும். நம்ம வீடியோ போடுற மாதிரி எதிர்த்து போட்டா உங்களுக்கு ஆதரவா ஒரு 4 பேர் போடுவாங்க. பட் மக்களுக்கு தெரியும் எதை எந்த நேரத்துல எப்படி ரிசீவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இப்போ அந்த நான் அவருடைய வீடியோ பார்க்கும்போது கூட அவருக்கு சூர்யா மேல அவ்வளவு அன்பு இருக்கிற மாதிரி தெரியல. உங்க மேல இருக்கிற வன்மத்தை எப்படியாவது கக்கிரணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது தோணுச்சு. ஓகே, இல்ல அந்தனனுக்கு யார் மேல அன்புன்னு நான் சொல்லிடுறேன், அதையும் சொல்றேன். அந்தனன் வந்து இன்டைரக்டா யாரை ப்ரொமோட் பண்ணுவார்னா சிம்புவை பயங்கரமா ப்ரொமோட் பண்ணுவார். சிம்புடைய ஒரு டை ஹார்ட் ஃபேன்னு சொல்லலாம், சிம்புடைய அறிவிக்கப்படாத ஒரு பிஆர்ஓன்னு சொல்லலாம், சிம்புடைய அன்அஃபிஷியல் மேனேஜர்னு சொல்லலாம். ஓகே, இது வரைக்கும் சிம்புவால தமிழ் சினிமாவில் அழிஞ்ச ப்ரொடியூசர்ஸுடைய எண்ணிக்கை 100 கணக்கில் சொல்லலாம். ஓகே, சிம்பு ஒரு பெஸ்ட் டேலண்ட். இன்னும் சொல்ல போனால் என்னோட சைல்டுஹுட் டேஸில் முதல்ல வந்து ஒரு ஆக்டருடைய அந்த வசனத்தெல்லாம் வந்து நம்ம இமிட்டேட் பண்ணி, ஏன்னா ஆல்மோஸ்ட் சிம்பு நானும் ஒரே ஏஜ். எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, இந்த வாடா எமச்சி வாழைக்கா பஜ்ஜி அப்படின்லாம் சிம்பு வந்து பண்ணுறதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில இமிட்டேட் பண்ணிட்டு இருப்பேன். சிம்புவை பார்த்தே வளர்ந்துருக்கேன். எனக்கு எஸ்டிஆர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆஸ் எ கிரியேட்டராக நான் பார்த்துருக்கேன். நான் ஷார்ட்ஸில் நான் சொல்கிறது என்னன்னா, நான் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது நம்ம படத்தோட ஷூட்டில் ஒரு 4-5 டேஸ் வந்து நான் சிம்பு கூட ஸ்பாட்டில் போயிட்டு எங்கள் டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது நான் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். 12 மணிக்கு தான் வருவாப்பில். ஓகே, இப்போ பேட்டியிலலாம் பேசுகிறார்ல, மணிரத்னம் சார் மாதிரி எல்லாரும் கரெக்டான டயத்துக்கு வந்தால் நான் வந்துடுவேன். அப்படின்னா நீ பேசாமல் மணிரத்னம் படத்தில் மட்டும்தான் நடிச்சிருக்கணும், நீ எதுக்கு எல்லார் படத்துலையும் நடிச்ச? பேசாமல் பர்மனெண்ட்டாக வெயிட் பண்ணியிருந்தா மணிரத்னம் சார் பண்ண படங்கள் மட்டுமே நடிச்சு அட்லீஸ்ட் இண்டஸ்ட்ரியில் சில ப்ரொடியூசர்ஸாவது அழியாமல் இருந்திருப்போம். பட் எனிவே, கமிங் பேக் டு த பாயிண்ட், அந்தனன் வந்து ஒரு நாள் கூட எஸ்டிஆர் விமர்சிச்சு வீடியோவே போட மாட்டார். அவருடைய வீடியோக்களில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரை மட்டும் ரொம்ப அப்படியே சேஃப்கார்ட் பண்ணுவார். அது அந்தனன் மட்டும் இல்லை, பிஸ்மி. இப்போ பிஸ்மி அந்தனனும் சேர்ந்து சில நேரத்தில் சில பேரை டார்கெட் பண்ணுவாங்க. அதை எப்படி பண்ணிப்பாங்கன்னா, 3 பேர் சேர்ந்து உட்காந்து பேசுகிற வீடியோக்கள் அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் பிஸ்மி போயிட்டு மற்ற சேனலில் போய் விஜயை திட்டிட்டு வருவார், கண்ணா பின்னான்னு திட்டிட்டு வருவார். இங்கே வந்து பார்த்தா 2 பேரும் சேர்ந்து அந்தனன் வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அப்படியே வேற மாதிரி இவர் பேசிட்டு இருப்பாரு. பட் இவர் ஒரு நாள் கூட பிஸ்மியை விமர்சிச்சு கேள்வி கேட்க மாட்டார். ஏங்க இப்படிலாம் பேசுறீங்களே, உங்க தனிப்பட்ட வன்மத்தை விஜய் மேல கொட்டலாமா பிஸ்மி அப்படின்னு அந்தனன் கேட்பாரானா கேட்க மாட்டாரு. ஸோ பக்கத்தில் உட்காந்துருக்க பிஸ்மி கிட்ட கேட்க மாட்டாரு, ஆனால் நம்ம கிட்ட கேட்பாரு. கூடவே இருக்கக்கூடிய எஸ்டிஆர் கிட்ட, ஏங்க இண்டஸ்ட்ரி அழியுது, உங்களால இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் உருப்படியா ஒரு 4 படம் நல்ல படம் பண்ணலாமேலாம் கேட்க மாட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி அதுல அவர் சூர்யா மேல இருக்கக்கூடிய அக்கறையெல்லாம் இல்லை, அவருக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய கோபம். பார்த்துருக்கிறாரு, வீடியோ பார்த்த உடனே அவருக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. ஸோ அந்த கோவத்தை அவர் வந்து வெளிப்படையா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு. இப்போ பதிலுக்கு நமக்கும் ஒரு கோவம் வரும் தானே. பட் கோவத்தை தாண்டி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, வலைப்பேச்சு இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் விமர்சிக்கப்பட்டாலும், நீங்க என்னதான் பல படங்களுடைய கதை இதுதான் சொன்னது நடக்காமல் போனாலும் கூட வலைப்பேச்சுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்காங்க. உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதை என்னைக்கும் மாறாது. பட் நீங்க ஒரு பிரச்சனையை பாருங்க. இப்போ சினிமாவை பார்க்கணும், விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, இவங்கெல்லாம் வந்து கேரளா ஸ்டோரிஸ் வரும்போது படத்தை படமா பார்க்க மாட்டேங்கிறாங்க, காஷ்மீர் ஃபைல்ஸ் வரும்போது படத்தை படமா பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுடைய சார்பு கருத்துக்கள் வரும்போது மட்டும் படத்தை படமா பார்க்கணுமா? அப்போ அந்த படத்துல சொல்ற டைலாக் தான், அந்த டைலாக் அடிச்சு துவச்சாச்சு. பட் இருந்தாலும் வேற டைலாக் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஆப்ஷன் வரல. இவங்களுக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னியா? அப்ப நீங்க ஒரு படத்தை எதிர்க்கிறதுக்கும் மாதிரிக்கிறதுக்கும் 1000 காரணங்கள் இருக்கு. நீ சினிமா ரிவ்யூலாம் பாப்பீங்களா ஷிவ்?
எந்த ரிவ்யூ உனக்கு பிடிக்கும் சொல்லு. இவரு பிரசாந்த் அவர் பேசுறது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எந்த ரிவ்யூ பிடிக்காது? ப்ளூ சட்டை மாறன். இப்ப அடுத்த கேள்வி எனக்கு அதுதான். இப்ப நீங்க சொன்னீங்க அதனால சூர்யாவை புறக்கணிச்சிட்டீங்க, சூர்யா படத்தை ஓட விடாம பண்ணிட்டீங்கன்ற மாதிரி அவர் எழுந்து கொந்தளிச்சு வந்தார்ல. ப்ளூ சட்டை மாறன் ஏன் பார்க்கவே மாட்டேன்றாங்க? அவர் எல்லா ஹீரோஸையுமே பர்சனலா எடுத்துட்டு வர, படத்தை பத்தி பேசினா படத்தை பத்தி மட்டும் பேசாம அவங்க பர்சனலா இது பண்ணிருக்காங்க அது பண்ணிருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிளே சொல்லலாமே, சிவகார்த்திகேயன் அமரன் படத்தோட விமர்சனம் பண்றாரு ப்ளூ சட்டை மாறன். அதுல சம்பந்தமே இல்லாம சிவகார்த்திகேயனோட பர்சனல் லைஃபை போய் டச் பண்றாரு. அதுக்கு என்ன அவசியம் வருது? இது வரைக்கும் இந்த 3 பேர் கொண்ட குழு, இந்த மூவர் அணி இருக்காங்கல்ல, இவங்க ஏதாவது ப்ளூ சட்டை மாறனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா, இல்ல ப்ளூ சட்டை மாறனை கண்டிச்சிருக்காங்களா, இல்ல இதே அந்த நம்ம அண்ணன் வந்து ப்ளூ சட்டை மாறனுக்கு எதிராக அப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காருன்னா கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரியான காசிப்லாம் பிடிக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த மாதிரி காசிப்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதே இவங்க தான். ஸோ அதனால இவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்குது. சமீபத்திய உதாரணம் இந்த யோகி பாபுவோட இன்சிடென்ட். யோகி பாபு வந்து பயங்கரமா போட்டு காய்ச்சுன்னு, என்னங்க அப்படி என்னங்க உங்களுக்கு யோகி பாபு என்னங்க பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி தான் நம்மளெல்லாம் அது பார்க்கும்போது நகர்த்துனுச்சு. இப்போ ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ஒரு கேவலமான ஒரு விமர்சனம் தமிழ் சினிமாவில் வேற யாராவது பண்றாங்களா? என்னைக்காவது அந்த ஆளு படத்தை பத்தி பேசியிருக்கிறாரா? ஒரு நாள் இல்ல, நான் வெளிப்படையா கேட்கிறேன், ஒரு நாள் கூட படத்தை பத்தி பேசுறது கிடையாது. உருவ கேலி, தனி மனித விமர்சனம். ஆனா அந்த ஆள் பார்த்தோன்னா சோசியல் மீடியால வந்து உட்காந்துட்டு பேசுறதெல்லாம் புரட்சி. நாம் தமிழரை விமர்சிப்பாரு, பாஜகவை விமர்சிப்பாரு, எப்ப பார்த்தாலும் அவர் வந்து ஒரு புரட்சியாளர் மோட்லயே தான் இருப்பாரு. ஆனா பண்றது முழுக்க பார்த்த அப்படின்னா ஒரு படத்தை பற்றி மிக கேவலமாக பேசுவது. இந்த இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில நான் சொல்றேன், ஒரு படத்தை இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியால ஒரு யூடியூபர் நினைச்சா ஓட வைக்க முடியும், ஓட வைக்க முடியாதுங்கிற இடத்துல அந்த படத்தை, அந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கல்ல. நான் சொல்ல வருது புரியுதா? இன்னைக்கு இவங்கலாம் ஸ்டார்ஸ், நாங்க உங்க படத்தை விமர்சிக்கணும்னா எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு. டேய், உனக்கு ஒரு சினிமா டிக்கெட் கொடுக்கறதே பெருசு, உனக்கு வேற என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னைக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இந்த சினிமா ரிவ்யூவர்ஸ்க்கு ஒரு கடிவாளம் போடுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரி மாறும். இவங்களே என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு ரிவ்யூவரை கூப்பிட்டு எங்க படத்தை சூப்பரா பண்ணி கொடுத்துருங்க பாஸ் அப்படின்னு சொல்லி சில லட்சங்கள் கொடுக்கறது. அவன் வாங்கினவன் அடுத்த படத்துக்கு எதிர்பார்ப்பானா இல்லையா? அடுத்த படத்துக்கு நீ கொடுக்கலன்னா என்ன பண்ணுவான்? கழுவி ஊத்துவான். ஸோ அதான் நடக்கும். ஸோ பொதுவாக சொல்லுவாங்கல்ல, கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லெறியக்கூடாது அப்படிங்குவாங்க. அதை இங்கு காலமாக இங்க இருக்கக்கூடிய ஆன்லைன் ரிவ்யூவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை இங்க இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸும் இங்க இருக்கக்கூடிய பிஆர்ஓக்களும் ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நம்மளை பத்தி இன்னைக்கு பேசினதுனால இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பேசிடுறோம். இதை பார்த்ததற்கு பிறகாவது சில ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் விழிச்சுக்கணும், இங்க இருக்கக்கூடிய பிஆர்ஓக்கள் விழிச்சுக்கணும். எதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியை காலி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய, இந்த இண்டஸ்ட்ரியை கேவலப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய, இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு சிலருக்கு சார்பெடுத்து இன்னொரு சிலரை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய, அஜெண்டா ட்ரிவனா இருக்கக்கூடிய சில ஆன்லைன் பெய்டு விமர்சகர்களை எதுக்கு ஊக்குவிக்கணும்? இப்போ ப்ளூ சட்டை மாறனுடைய ரிவ்யூனால இங்க ஒரு படம் ஓடாம போனது கிடையாது. ஆனா அந்த படத்துக்கு போகக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸ்ன்னு இருக்கான்ல, அவன் தான் ஆன்லைனை கன்சியூம் பண்றான். கரெக்டா? இப்போ 40 வயசுல ஒரு குடும்பஸ்தரா இருக்கிற ஒரு ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூவை பார்க்கறத விட ஒரு 20 வயசு பையன், 18 வயசு பையன், 25 வயசு பையன் பார்க்குறான். அவன் பார்த்துட்டு அவன் என்ன டிசைட் பண்றான்னா, போலாமா வேணாமா டிசைட் பண்றான். 4 டிக்கெட் புக் பண்ண வேண்டிய இடத்துல 3 டிக்கெட் புக் பண்ணாலும் 1 டிக்கெட் காசு குறையுது. ஸோ அந்த வகையில தன்னால் ஒரு படத்தோட வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிட முடியும்னு ஒரு ப்ளூ சட்டை மாறன் நம்புறாரு. அந்த ப்ளூ சட்டை மாறனை இந்த அந்தனோ இந்த பிஸ்மியோ கேள்வி கேட்கறது கிடையாது. ஆனா நம்ம ஒரு வீடியோ போட்டோடனே அதை பத்தி 1000 விமர்சனங்களை தூக்கிட்டு வராங்க. ஸோ அப்போ ப்ளூ சட்டை மாறனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அட்டானமஸ் ஒரு விமர்சிக்கக்கூடிய ஒரு பவரை யார் கொடுக்குறா? அவரை இது வரைக்கும் இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலோ அல்லது இங்க இருக்கக்கூடிய ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலோ அல்லது இங்க இருக்கக்கூடிய இயக்குனர் சங்கமோ அல்லது இங்க இருக்கக்கூடிய எழுத்தாளர் சங்கமோ என்ன கண்டிச்சிருக்காங்க? அல்லது என்ன மாதிரியான ஒரு நெறிமுறை கொண்டு வந்திருக்காங்க? சமீபத்தில் ஒரு லா போட்டாங்க தெரியுமா? என்னன்னா, திரையரங்கத்துக்குள்ளார பைட் எடுக்கக்கூடாது, அது என்னன்னா முதல் நாள் எடுக்கக்கூடாது, ஒரு 2 நாளைக்கு எடுக்கக்கூடாதுன்னு ஏதோ ரூல் போட்டாங்க. அதை ஃபாலோ பண்றாங்களா? இப்போ வந்த படம் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் தான் பைட் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு முதல்ல உங்களுடைய இண்டஸ்ட்ரிக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த ஜேர்னலிசத்தை அல்லது உங்களுடைய இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி ஜேர்னலிசம் பண்றோங்கிற பேர்ல உங்களுடைய இண்டஸ்ட்ரியில இருந்தே சுரண்டி திங்கிறவங்களே எப்படி ரெகுலரைஸ் பண்றதுன்னு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இப்படியான நபர்கள்லாம் இருக்கதான் செய்வாங்க. இது வரைக்கும் ப்ளூ சட்டை மாறனுக்கு கடிவாளம் போட்டது யார்? ப்ளூ சட்டை மாறனே ஒரு படம் எடுக்கிறாரு. அவருடைய படம் எப்படி இருந்தது? குப்பை மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி இன்னைக்கு 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்தை ரோஸ்ட் பண்றோங்கிற பேர்ல. இந்த பிளிப் ரோஸ்ட், அது ஒரு இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இன்னைக்கு ரசிகர்களாக பார்க்குறாங்க. என்னன்னா, இங்க ஒரு விஷயம், ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு. ஒரு விஷயத்தை அதிக பேர் பார்த்துட்டாங்கனாலே அது வந்து நல்ல கண்டென்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். ஓகே, இங்க பிட்டு படத்தை கூட தான் ஒரு பெரிய கண்டென்ட் பார்த்துட்டே இருக்காங்க. அதனால அதெல்லாம் வந்து சரின்னு ஆயிடாது. அதிகம் சரியல்ல, எது சரியோ அதுதான் சரி. ஸோ இங்க ஒரு பக்கத்துல அதிகமான பேர் நிற்கிறாங்க, அதனால அது சரின்னு சொல்லி நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நாமளே ஒரு தவறான ஒரு விஷயத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்துறதா அர்த்தம். எந்த விதமான ஒரு விளம்பரமும் இல்லாமல் வரக்கூடிய படங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்ல நல்ல படம், சூப்பரா இருக்குங்கன்னு சொல்லி ஓடுது. இன்னைக்கு உதாரணம் டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு சின்ன படம், எவ்வளவு பெரிய படத்தோட மோதிரம் அப்படின்னு யோசிக்காம களத்துக்கு வந்த படம். இன்னைக்கு அந்த படத்தை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த படத்தோட கண்டென்ட் தெரியாது,
அந்த படத்தில் பேசியிருக்க அரசியல் சரியா தப்பா நல்லதா கெட்டதா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் அது கொடுக்குது, நல்ல படங்க போய் பாருங்க சூப்பராக இருக்கும், மனசு அப்படியே நிகழ வைக்கிற ஒரு படங்கன்னு சொல்கிறாங்க. அதுதானே ஒரு படத்துக்கு அழகு, அதுதானே ஒரு படம் செய்ய வேண்டியது, அதுதானே ஒரு ஹீரோ செய்யணும், அதுதானே ஒரு பெரிய படம் செய்யணும். அதை விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆன்லைன் விமர்சகர்கள், ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ், சினிமா ஜேர்னலிஸ்ட் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு படத்தை ஓட விட்டுறலாம், அல்லது அதை பற்றி வரக்கூடிய விமர்சனங்களை மூடி மறைச்சிடலாம். அவங்கள வந்து பதிலுக்கு கேரக்டர் அசாசினேஷன் பண்ற மாதிரி நீ 7 மணிக்கு மேல வீடியோ போட்டியா 11 மணிக்கு வீடியோ போட்டியான்னு கேட்டு அது மூலமா அவங்களை சிறுமைப்படுத்தலாம்னு நினைச்சா பதிலடி இன்னும் இந்த மாதிரி மோசமா தான் இருக்கும். அதனை அடுத்து சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். சரிங்களா, நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது, நீங்கள் எங்கேயும் கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.